வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். மீனாக்கு கோட்ரஸ் கொடுக்குறேன்னு சொன்னனால தனி கொடுத்தனம் போகணும்னு முடிவு செஞ்ச மீனாவை கம்பல் பண்ணி தனி கொடுத்தனம் கூட்டிட்டு போறாரா இல்லையா அப்படிங்கறத இந்த எபிசோடு ப்ரோமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல போட்டுட்டு அப்படியே ஹைப்புக்கும் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. பாண்டியன் நம்ம கத்தரை நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. அந்த சந்தோஷம் நிலைக்க விடுவாங்களா நம்ம பாண்டியன் குடும்பத்தை சேர்ந்தவங்க? அதையும் கெடுக்கணும் தானே பார்ப்பாங்க. அதைத்தான் இப்ப வைக்கிறாரு ஆப்பு நம்ம செந்தில். பாண்டியனுக்கும் சந்தோஷம் தாங்க முடியாம இருக்கு. எப்படியாச்சும் கதிரு நீ செம்ம ஒரு பெரிய லெவலுக்கு வந்துருவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருக்காரு. எப்படியோ செந்திலும் செட்டில் ஆயிட்டான். சரவணனுக்கு நம்ம கடையை கொடுத்துருவோம், அவன் செட்டில் ஆயிக்குவான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல தான் இருக்காரு பாண்டியனும். அந்த சமயத்துலதான் ஒரு பக்கம் பார்த்தா நம்ம மீனாக்கு குவார்டர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனாவும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. செந்திலுக்கும் குவார்டர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. செந்திலும் அந்த குவார்டர்ஸ்க்கே பேசாம போயிடலாம், இந்த தொல்லையெல்லாம் இல்லாம நிம்மதியா வாழலாம் அப்படின்னு செந்தில் ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. காலையில ஆகுது. காலையில போய் கடையை திறக்கிறதுக்கு சரவணன் போகிறாரு. போய் பார்த்தா சரவணனுக்கு முன்னாடி போய் நம்ம மயிலோட அப்பா நின்னுட்டு இருக்காரு. என்னது இவரு வேற நிக்கிறாரே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரவணன் நினைச்சுக்கிட்டே என்னமாமா இங்க இருக்கீங்க? அதான் மாப்பிள்ள நேத்தே சொன்னனே நான் கடைக்கு வருவேன்னு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஏற்கனவே தலைவலி உண்டாக்குற ஆளுங்க, என்ன பண்றது வேற வழி இல்ல, சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி மாமா நீங்க இருங்க நான் அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு கால் பண்ணி அப்பா மாமா வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சரவணன் சொல்றாரு. அட உங்க மாமா வந்துட்டாரா? சரி சரி, சம்மந்திக்கு ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கொடுக்காத சரவணா, நீ ஏதாச்சும் ஒரு மேம்போக்கான வேலைகளை கொடு சரியா அப்படின்னு சொல்லவும் சரி சரிப்பா நான் அப்படியே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாமா அப்படின்னு கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சரவணன் அந்த பொருட்களை பத்தி லிஸ்ட் எல்லாம் சொல்லி அதோட ரேட்டையும் சொல்றாங்க. இப்போ பி அப்படின்னு போட்டிருந்ததுன்னா இது ஒரு ரேட்டு, பிசி அப்படின்னு போட்டிருந்தா ஒரு ரேட்டு, இது மாதிரி ஒவ்வொரு ரேட்டவா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஐயோ என்ன மாப்பிள்ளை இது இவ்வளவு கஷ்டமா இருக்குது, எப்படி மாப்பிள்ளை இதெல்லாம் பழகிட்டீங்க? மாமா இதெல்லாம் ஈஸி தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப பழனி வர்றாரு. மயிலோட அப்பா இருக்கிறத பார்த்துட்டு அட வாங்க வாங்க எப்ப வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதான் பழனி வந்த. சரவணன் பார்த்துட்டு மாமா இவங்களுக்கு நீ கொஞ்சம் சொல்லி கொடு மாமா, என்னென்ன பொருள் என்ன ரேட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு தலைவலி தாங்க முடியாம அங்கிருந்து போயிடுறாங்க. அவரு பாத்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா, ஏன் பழனி ஆமா இவ்வளவு கஷ்டமா இருக்கே இந்த வேலையில எதுக்குப்பா செய்யறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, இதுதான் எங்க தொழிலே, அப்படி போக போக எல்லாம் பழகிரும், உங்களுக்கும் எல்லாம் பழகிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பழனி சொல்றாரு நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த பொருள் கேட்பாங்க, கேட்டீங்கன்னா ரேட் இதுல போட்டிருக்காது பிசி, ஐயோ அதத்தான் ஏற்கனவே சொல்லிட்டானே மாப்பிள்ள, அப்புறம் என்ன மறுபடியும் அதே சொல்றீங்க, அடுத்தது சொல்லுங்க நான் வேற ஒரு லெவலுக்கு போகணும்ல அப்படின்னு சொல்றாங்க. விளங்கிரும் போ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரிங்க இப்படி வச்சுக்கலாமா, நான் தான் கஸ்டமர், எனக்கு நீங்க பொருள் தரீங்க, நான் இப்போ ஒரு 2 சோப்பு கேட்கறேன், ஒரு சோப்பு பேரை சொல்லி அந்த சோப்பு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அதை எடுத்து கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு அந்த சோப்பு எங்கேன்னு கண்ணா பின்னான்னு தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனா சோப்பு இங்க இந்த ரேக்ல எங்க இருக்கும், அதோ பாருங்க அந்த ரேக்ல இருக்கு, ஏற்கனவே சரவணன் சொல்லி கொடுத்துட்டான்னு சொன்னீங்களா அப்படிங்கவும் சோப்போட ரேட்டு தான் சொல்லி கொடுத்தாரு, எங்கெங்க இருக்குன்னா சொல்லி தரலையே அப்படின்னு சொல்றாங்க. அப்பா இந்த ஆளை வச்சு எப்படிரா நம்ம ஓட்ட போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே தாத்தா வந்துடுறாரு. தாத்தா கிட்ட மாட்டி விட்டு போட்டு பழனி தப்பிச்சுட்டு போயிடுறாரு. தாத்தாவை போட்டு அறுத்து தள்ளிக்கிட்டு இருக்காரு நம்ம மயிலோட அப்பா. மயிலோட அப்பா வேலை செய்யற மாதிரியே இல்ல, மத்தவங்களையும் வேலை செய்ய விடுற மாதிரியும் இல்ல. இப்பதான் வியாபாரம் மும்மரமா நடந்துகிட்டு இருக்குது. எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு, பேசாம நான் போய் காஃபி குடிச்சிட்டு வந்துட்டுமா அப்படின்னு வேற கேக்குறாரு. பழனி சொல்றாரு ஏங்கண்ணா இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள என்ன காஃபி கீஃபின்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க, அட என்னப்பா நீ காஃபி குடிக்காம இருக்க முடியுமா, நான் போய் காஃபி கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி போங்க அப்படின்னு சொல்லவும் காஃபிக்கு காசு அப்படின்னு சொல்றாங்க. காசா அப்படின்னு பழனி கேட்கவும் ஆமா கடையில வேலை செஞ்சா அப்புறம் காஃபி காசு கொடுத்துதானே ஆகணும் அப்படிங்கவும் டே உங்க மாமனார் போட்டு வறுத்து இருக்கிறாருடா, உங்க அப்பா கிப்பா வந்தாரு அவ்வளவுதான் முடிஞ்சது கதை உங்க மாமனாருக்கு, ஏதாச்சும் சொல்லி முதல்ல ஒழுங்கா வேலை செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லவும் மாமா நான்ல ஒன்னும் பேச முடியாது மாமா, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்பா உண்டு, என்னவோ பண்ணட்டும் நமக்கு என்ன அப்படின்னு சரவணன் சொல்றாரு. சரி சரி காசை கொடுங்க, நீங்க பாட்டுல என்ன முணுமுணுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. மயிலு அப்பா இருங்க இருங்க காசு தரேன் அப்படின்னு சொல்லி காஃபிக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்குறாரு. இந்த 10 ரூபாய் வச்சு என்ன பண்றது, ஒரு காஃபி வாங்கினா ஒரு பிஸ்கெட்டோ ஒரு பன்னோ வாங்கணும், அதுக்கும் சேர்த்து காசு கொடுங்க அப்படின்னு சொல்லவும் இது அளவுக்குலாம் எங்க மாமா எங்க கிட்ட கொடுத்து வைக்கலைங்க, நீங்க எங்க மாமா வந்தோடனே இந்த பண்ணுக்கோ இல்ல பச்சிக்கோ பிஸ்கெட்டுக்கோ காசை வாங்கிட்டு போய் காஃபி குடிச்சுங்க
வச்சுக்கோங்க அப்படின்னு பழனி சொல்றாரு. என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்றாரு அப்படின்னு மயில் அப்பா கேட்கவும், மாமா ப்ளீஸ் மாமா, இதெல்லாம் நாங்க வாங்கவே மாட்டோம். நாங்கெல்லாம் 11 மணிக்கு மேலதான் மாமா காஃபி குடிப்போம். மணி இப்ப என்ன 10 கூட ஆகல, இன்னும் நம்ம சாப்பிடவே இல்ல. அதுக்குள்ள போய் காஃபி வேற சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாப்பிள்ள நீங்க சாப்பிடலையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா மாமா, நாங்க இன்னும் சாப்பிடவே இல்ல. அச்சோ 10 மணி ஆக போது, சாப்பிடலன்னா உடம்பு என்னத்த கேக்குறது, போங்க போங்க அப்படின்னு சொல்லவும் பழனி சொல்றாரு, அண்ணே இங்க எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். முதல்ல கஸ்டமர் தான் முக்கியம் எங்களுக்கு. இந்த சமயத்துல தான் கஸ்டமர்ஸ் அதிகம் வருவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அப்புறம் போய் நாங்க சாப்பிடுவோம். நீங்களும் நீ அது மாதிரி தான் அப்படின்னு சொல்லவும், ஐயோ அப்படிலாம் என்னால முடியாது தம்பி, அப்படிலாம் நம்மளால பசி தாங்க முடியாது. நான் டிஃபன் இன்னைக்கு கொண்டு வந்து சாப்பிட்ட மாதிரி டெய்லி நான் கொண்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், மகராசா நீ அப்படியே செய்ப்பா அப்படின்னு சொல்றாரு தாத்தா. அதுக்குள்ள பாண்டியனும் வந்துடுறாங்க. அட வாங்க சம்மந்தி, வந்துட்டீங்களா வேலைக்கு? வந்துட்டு சம்மந்தி வேலைக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப சரவணனை கூப்பிட்டு, டேய் சரவணா, சம்மந்திக்கு கஷ்டமான வேலையெல்லாம் கொடுக்காத சரவணா, பேசாம பாக்கெட் போடுற வேலையில அனுப்பிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா சொல்றீங்க? அது மாமா அப்படிங்கும் போது அதெல்லாம் செய்வோம் மாப்பிள்ள, எதனால நான் செய்வேன் அப்படிங்கும். இல்ல மாமா, நீங்க செய்யறதெல்லாம் ஓகே, அது உட்காந்துட்டே செய்யணும்னு சொன்னோடனே அப்படின்னு நினைச்சு பாக்குறாரு. வா உட்காந்துட்டே செய்யறதா சூப்பரே அப்படின்னு நினைச்சிட்டு, மாப்பிள்ள அதெல்லாம் அசால்ட்டா நான் செஞ்சிருவேன் அப்படின்னு மயிலோட அப்பாவும் சொல்றாரு. டே சரவணா, சம்மந்தியே சொல்றாரு, அவருக்கு இது மாதிரி வேலையை கொடு போதும், இந்த பெரிய பெரிய வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை எதுவும் கொடுக்காத. சம்மந்தி சரவணன் கூட போங்க, அவன் உங்களுக்கு சொல்லி தருவான் அப்படின்னு கூட்டிட்டு போக சொல்றாங்க சரவணனையும். சரவணனும் அவங்க மாமனாரை கூட்டிட்டு போறாங்க. பொருட்கள்லாம் பேக்கேஜ் போடுற இடத்துக்கு போறாங்க. பார்த்தா அங்க ஏகப்பட்ட பேர் வேலை செய்யறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா பொட்டுக்கடலை பேக் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா நடக்கடலை பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு போறாரு. பார்த்தா அங்க முந்திரி கிஸ்மிஸ் இதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாப்பிள்ள மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிடுறாரு. மயிலோட அப்பா, என்ன மாமா, நான் எங்க போய் பேக் பண்ண உட்காரட்டும்? மாமா இதுல எங்க வேணாலும் நீங்க உட்காருங்க, எங்க வேணாலும் பேக் பண்ணுங்க, உட்காந்துக்கிட்டே நீங்க பேக் பண்ணலாம், ஈஸியான வேலைதான் மாமா, எங்க வேணாலும் உட்காந்து பேக் பண்ணுங்க. சரி மாப்பிள்ள, அப்போ அந்த முந்திரிக்கு பக்கத்துல உட்காந்து பேக் பண்ணட்டுமா? தாராளமா பண்ணுங்க மாமா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு, இங்க இருக்க ஆளுங்க வேலை செய்யறாங்கல்ல அவங்க கிட்ட எல்லாத்தையும் கூப்பிட்டு, இவர் என் மாமனாரு, இவரும் பேக்கிங் செக்ஷனுக்கு தான் வந்திருக்காரு, நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாரு. பின்னாடி பக்கம் தான் கடைக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் தள்ளி குடோன்னு இருக்கு, அங்க விட்டுட்டு கடைக்கு வந்துடுறாரு சரவணன். முந்திரி ஒரு பக்கம் பார்த்தோன்னே, பேரிச்சம்பழத்தை பார்த்தோன்னே ஐயாக்கு பயங்கரமான குசி வந்துருது. ஆகா, கிடைச்சதுடா நமக்கு ஒரு லக்கான சான்ஸ், சும்மா அடிச்சு தள்ளி சும்மா பலசாலி ஆயிரலாம். முந்திரி கிஸ்மிஸ் பாதாம் பிஸ்தா பேரிச்சம்பழம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு பயங்கர பலசாலி ஆயிரும் அப்படின்னு இதுதான் சான்ஸ்ன்ட்டு முந்திரில உட்காந்து பேக் போடுற மாதிரி பாத்தீங்கன்னா, பேக்கிங் ஒரு பக்கம் ஒரு கைப்பிடி போட்டா வாயில ஒரு கைப்பிடி போட்டுறாரு முந்திரிய. இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் அங்க வேலை செய்யறவங்க பார்த்துட்டு, நமக்கு எதுக்குடா வம்பு, நம்ம சரவணன் தம்பியோட மாமனார் வேற, இதுல எல்லாம் நம்ம தலையிட கூடாது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பாண்டியன் எல்லாம் கணக்கு போட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து சரக்கு வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சரவணன் சொல்றாரு. சரிடா, நீ அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லிரு அப்படின்னு சொல்லவும், சரிப்பா அப்படின்ட்டு இந்த சரக்கு கொண்டு வர்றவங்களையும் போன் பண்ணி சொன்னா, அவங்க வந்து 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்க, நான் அப்பாட்ட கேட்டுட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கேக்குறாங்கப்பா, என்னப்பா பண்றது அப்படின்னு கேக்குறாரு சரவணன். 2 லட்சம் ரூபாய் கேக்குறாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனை பண்றாரு. ஏன்னா பணம் கொஞ்சம் இப்ப தட்டுப்பாடா இருக்கனால யோசனை பண்றாரு. சரி கோமதி கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாரு. அப்ப பார்த்தா நம்ம மீனா செந்தில் எல்லாம் அரசியல உட்காந்துட்டு இருக்காங்க. பாண்டியனும் வந்து பேசுறாங்க. ஏன் கோமதி, என்னங்க, இல்ல உங்ககிட்ட எவ்வளவு ஒரு கைவசம் பணம் இருக்கு? ஒரு 2 லட்சம் ரூபாய் வீட்டுல பணம் வச்சிருப்பியா? ஆமா ஆமா, 2 லட்சம் ரூபாய் எங்க வைக்க விடுறீங்க? எங்கிட்ட இருக்குது 64,000 தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கோமதி. என்னது அவ்வளவுதானா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பேசிட்டு இருந்தா மீனா சொல்றாங்க, ஏன் மாமா நீங்க போட்டு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? நீங்க கொடுத்த 10 லட்சம் ரூபாய் எங்கிட்ட தான் மாமா இருக்கு, நீங்க அதை வாங்கி வேணா நீங்க வியாபாரத்துக்கு வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் வேண்டாம்ப்பா, காசெல்லாம் புரட்டிக்கலாம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. கோமதி அந்த 64,000 கொண்டு வந்து கொடு, மத்ததெல்லாம் நான் திரட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. மாமா நான் இல்ல என்ன சொல்ல வரேன்னா, இங்க பாருப்பா, முதல்ல நீ லோனை கட்டுறதுக்கு வழிய பாரு, கடனை வச்சுக்கிட்டு எதுக்கு, அதுவும் 10 லட்சம் ரூபாய் கடனை வச்சுக்கிட்டு இருக்கணும், நீ அதை முதல்ல கொண்டு போய் லோனு கட்ட கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி நான் வர்றேன் அப்படின்னு எழுந்திரிச்சு போயிடுறாங்க. பாண்டியனும் கோமதி சொல்றாங்க, ஆமாண்டி அவரு சொல்றது நல்லதுக்கு தானே சொல்றாரு, முதல்ல அந்த 10 லட்சம் ரூபாய் கடனை அடைக்கிறதுக்கு பாரு, லோன் எதுக்கு கட்டிட்டு இருக்கணும், 10 லட்சம் ரூபாய் கட்டிட்டேன்னா நிம்மதியா இருக்கலாம்ல நீயே அப்படின்னு கோமதி சொல்லவும், ஆமாத்த நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் போய் அந்த பணத்தை கட்டிட்டே வந்துடுறேன், நான் ஏன் கேட்டேன்னா பாவம் மாமா சரக்கு எடுக்கிறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு அத்தா, அதனாலதான் நான் கேட்டு சரி கொடுக்கலாமான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாண்டி, நீ முதல்ல பணத்தை கொடுத்து கடனை அடைக்கிறதுக்கு வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க கோமதி. அதுக்கப்புறம் அரசி மீனா 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. கூடவே நம்ம சேந்திரனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க.
பேசி முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா, சரி நான் போய் படுக்கிறேன் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து நம்ம மீனா எழுந்திருச்சு போறாங்க. பின்னாடியே வந்த செந்திலு, "ஏன்டி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா?" அப்படின்னு கேட்குறாரு. "ஏங்க இப்படி கேட்குறீங்க? அப்படி அறிவு இருந்தா உங்கள எப்படி நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன்?" அப்படின்னு நக்கலா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க மீனா. "நக்கலுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உனக்கு அறிவு இருக்கான்னு இல்லையான்னு கேட்டது நான் நிஜமானே தான் கேட்டேன்" அப்படின்னு சொல்லவும், "அப்படி என்னங்க பிரச்சனை?" அப்படின்னு கேட்கவும், "அப்பாட்ட போய் 10,00,000 பணத்த குடுக்குறேன்னு சொல்ற. அப்புறம் ஃபர்னிச்சர்லாம் எங்க வாங்குறது? எப்படி வாங்குறது?" அப்படின்னு சொல்லவும், "ஃபர்னிச்சரா? எதுக்குங்க?" அப்படின்னு மீனா கேட்கவும், "ஆமா மீனா, கோட்ரஸ் போனோம்னா ஃபர்னிச்சர்லாம் வாங்கணும்ல. அதுக்காக தான் சொல்றேன்" அப்படின்னோனே, "என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? கோட்ரஸ்க்கு போறீங்களா?" "ஆமா மீனா, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல கோட்ரஸ் போயிரலான்னு. நீ வேற சொல்லிட்டு இருந்தல மீனா, ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க கோட்ரஸ் குடுக்குறேன்னு சொல்லி. அப்புறம் எதுக்கு நம்ம இங்க இருக்கணும்? நம்ம கிளம்பலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க?" "ஆமா மீனா, நம்ம வாழ்க்கைக்காக நான் பேசிட்டு இருக்கேன். நமக்காக பேசிட்டு இருக்கேன் மீனா. நம்ம இங்கேயே எத்தனை நாளைக்கு மீனா இப்படி இருக்கிறது? நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோ, நம்ம சந்தோஷமா வாழவே முடியாது இங்க. எங்க அப்பா என்ன நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டாரு. டார்ச்சர் பார்ட்டியாவே இருப்பாரு. நமக்கு நிம்மதியே இருக்காது மீனா. நம்ம ஆசைப்பட்டது எதுவுமே வாங்க முடியாது. நம்ம குழந்தைக்கும் ஆசைப்பட்டது எதுவுமே வாங்கி கொடுக்க முடியாது மீனா. அதனால வேண்டாம். நம்ம கோட்ரஸ்க்கே போயிரலாம்" அப்படின்னு சொல்லவும் மீனாக்கு பயங்கர கோவம் வருது. "என்னங்க கோட்ரஸ் கோட்ரஸ்னே பேசிட்டு இருக்கீங்க? இத்தனை வருஷமா இங்கதானே இருந்தீங்க. இவ புதுசா என்னமோ வேலைக்கு சேர்ந்தோடனே ஓவரா கோட்ரஸ் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் முடியாதுங்க. நான் வர முடியாது மீனா. வந்துதான் ஆகணும் மீனா நீயே. வர முடியாதுங்க. நீங்க என்னதான் பேசுனீங்கனாலும் சரி, நான் வர முடியாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. "நீ வரலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இங்க பாருங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ஆனா நான் வர முடியாது. முதல்ல தள்ளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கிருந்து கோவமா போயிடுறாங்க. "இவளை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு நம்ம செந்தில் நினைக்கிறாரு. அடுத்த நாள் காலையில ஆகுது. காலையில ஆனோடனே நேரா வேலைக்கு பர்மிஷன் போட்டுட்டு அவங்க மாமனார் வீட்டுக்கு போறாங்க. "வாங்க மாப்பிள்ள வாங்க, உட்காருங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்லி உட்கார சொல்றாங்க. "மாமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் சொன்னா அத மீனா கேட்க மாட்டேங்கிறா. அதனால நீங்க தான் மாமா சொல்லணும்" அப்படின்னு சொல்லவும், "என்ன மாப்பிள்ள, என்ன விஷயம்?" "இல்ல, எனக்கும் சரி மீனாக்கும் சரி கோட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் மீனாக்கு கொடுத்துருக்க கோட்ரஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு மாப்பிள்ள." "இல்ல, நான் இந்த வீட்ல இருக்கிறத விட நான் அந்த கோட்ரஸ்ல போய் இருந்துக்கலான்னு ஐடியா" அப்படின்னோடனே, "உங்களுக்கு இஷ்டம், ஆனா மீனாக்கு இஷ்டமான்னு கேட்டீங்களா?" "மாமா, அதுதான் மாமா பிரச்சனையே. மீனா எங்க குடும்பத்தை விட்டு வரவே மாட்டேங்கிறா மாமா. சொன்ன பேச்சும் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா மாமா. அதுதான் இப்ப எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது. கோட்ரஸும் கொடுத்துருக்காங்க. அந்த குடும்பத்திலே ஏன் இன்னும் அங்கேயே இருக்கணும்? நம்ம தனியா வந்துடலான்னு கேட்க மாட்டேங்கிறா. நீங்க தான் மாமா எப்படியாச்சும் சொல்லி மீனாவ மனச மாத்தி அவளை தனி குடுத்தனம் வர்றதுக்கு ஒத்துக்க வைக்கணும்" அப்படின்னு சொல்றாரு செந்தில். மீனாவோட அம்மா சொல்றாங்க, "இதுவும் நல்லா இருக்கே. நம்ம மீனா தனியா குவார்டர்ஸ்க்கு வந்துட்டானா நம்ம எப்ப வேணாலும் மீனாவை போய் பார்த்துக்கலாம். நல்லா இருக்கும்" அப்படின்னு யோசனை பண்ணிட்டு, "ஏங்க, மாப்பிள்ளை சொல்றதும் கரெக்ட் தானுங்க. எப்ப வேணாலும் நம்ம பிள்ளைய நம்ம போய் பார்த்துக்கலாம். 2 நாள் இருந்துட்டு வரலாம். நம்ம இஷ்டப்படி இருக்கலாம்ல. அவங்களும் அவங்க இஷ்டப்படி சந்தோஷமா வாழுவாங்கல்ல" அப்படின்னு சொல்லவும், மீனாவோட அப்பா சொல்றாரு, "எல்லாம் நல்லா தான் இருக்கு. முதல்ல உங்க அம்மா அப்பா சம்மதிக்கணும்ல மாப்பிள்ள. அது முதல்ல இருக்குல்ல. மாமா, அதை பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல மாமா. நான் பாடல சொல்லிட்டு வந்துகிட்டே இருப்பேன். எனக்கு பெரிய பிரச்சனையே மீனா தான். மீனா முதல்ல ஓகே சொல்லணும். நீங்க முதல்ல அவகிட்ட பேசுங்க" அப்படின்னு செந்தில் சொல்றாரு. அதை கேட்டுட்டு, "இதுவும் நல்ல ஐடியா தான் மாப்பிள்ள. நீங்க கோட்ரஸ்ல இருக்கிறதும் நல்லதுதான். சரி மாப்பிள்ள, நான் எதுக்கும் மீனா கிட்ட இன்னைக்கு பேசுறேன். அவளை வர சொல்லி பேசுறேன்" அப்படின்னு சொல்றாரு. மீனாவோட அப்பா, "ரொம்ப தேங்க்ஸ் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் 1/2 தான் வேலைக்கு பெர்மிஷன் போட்டிருக்கேன் மாமா. நான் கிளம்புறேன்" அப்படின்ட்டு அங்கிருந்து செந்தில் போன பின்னாடி மீனாவோட அம்மா சொல்றாங்க, "மாப்பிள்ளைக்கு இருக்க அறிவும் கூட இந்த மீனாக்கு இருக்கிறது இல்லைங்க. அந்த குடும்பத்துல எதுக்குங்க இருக்கணும்? மாப்பிள்ளையே தனியா போலான்னு சொல்றாரு. இந்த மீனாக்கு ஏங்க இப்படி புத்தி போகுது?" "ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். மாப்பிள்ளை சொல்றதும் கரெக்ட். கோட்ரஸும் கொடுத்துருக்காங்க. சந்தோஷமா இருக்கட்டுமே. சின்னஞ்சிறுசுக சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகட்டும்" அப்படின்னு சொல்றாரு மீனாவோட அப்பா. "சரி, நான் மீனாக்கு கால் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு கால் பண்றாங்க. "இதனது அப்பா இந்த நேரத்துல கால் பண்றாரு? அப்பா சொல்லுங்கப்பா" அப்படின்னு சொல்றாங்க மீனாவும். "அம்மாடி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வர்றியா?" அப்படின்னு சொல்றாங்க. "என்னப்பாச்சு, ஏதாச்சும் விஷயமா?" "அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மா சின்ன விஷயம் தான். நீ ஒன்றும் பதட்டப்படாத. சும்மா தான் உங்ககிட்ட பேசணும். நீ வீட்டுக்கு வந்துடுறியா?" அப்படின்னு சொல்லவும், "சரிப்பா, நான் வந்துடுறேன்" அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்? அப்பா வர சொல்லியிருக்காரு. சரி பாப்போம், என்னதான் சொல்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு மீனாவும் போனை கட் பண்ணிட்டு ஈவினிங் ஆயிருது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வீட்டுக்கு மீனா வர்றாங்க. "அப்பா, என்னப்பா கால் பண்ணி சொல்லியிருந்தீங்க, வீட்டுக்கு வர சொல்லியிருந்தீங்க, என்னாச்சு?" அப்படின்னு
மீனா கேக்குறாங்க. அம்மாடி, நான் ஒண்ணு சொல்றேனேன்னு தப்பா நினைக்காத. என்னப்பா? என்ன சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல. இந்த கோட் ட்ரெஸ் அப்படிங்கும்போதே, ஓஹோ! உங்க மாப்பிள வந்திருந்தாரோ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போதே, ஏண்டி மாப்பிள இப்ப வீட்டுக்கு வந்தா என்னடி? இல்லம்மா, மாப்பிள வந்து நல்லா என்னென்னமோ வத்தி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லாவே புரியுது. அந்த கோட் ட்ரெஸ்ஸ பத்தி சொன்னாரா? ஆமாம்மா சொன்னாரு. அவரு சொல்றதுல என்ன தப்பு இருக்குதும்மா? நீயும் மாப்பிள்ளையும் சின்னஞ்சிறுசுக சந்தோஷமா தனி குடித்தனம் இருந்து நல்லா வாழ வேண்டியதானே? எதுக்கு நீ அந்த கூட்டு குடும்பத்துல இருந்துகிட்டு, அதுவும் நீ விரும்புற மாரி வாழ முடியாம, விரும்புற பொருட்கள் வாங்க முடியாம, அதே மாரி விரும்பின மாரி சாப்பிடாம, எதுக்கும்மா இந்த இதெல்லாம்? மாப்பிள்ளையும் ரொம்ப கஷ்டப்படுறாரும்மா அந்த குடும்பத்துல இருக்கிறதுக்கு. அவருக்கு இருக்கிறதுக்கே புடிக்கல. அவரு நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அது மாரி இருந்துட்டு போக வேண்டியதானே? மாப்பிள்ளையோட விருப்பம் தான் உன்னோட விருப்பமா இருக்கணும். அவரு தனி குடித்தனம் போகணும்னு நினைக்கிறாங்க. இந்த காலத்துல மருமகளுக்கு தான் அந்த தனி குடித்தனம் போகணும்னு சொல்லி புருஷன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இங்க என்னடான்னா அப்படியே உல்டாவா நடக்குதுமா. நீ தனி குடித்தனம் வரமாட்டேங்கிற. ஆனா உன் புருஷன் தான் தனி குடித்தனம் வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்குமா? நீ என் மாப்பிள்ளை சொல்ற மாதிரி கேட்டு தனி குடித்தனம் வந்துரு. நீ கொஞ்சம் குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு அவரும் எவ்வளவோ அட்வைஸ் எடுத்து சொல்றாரு. ஆனா கொஞ்சம் கூட கேட்கற மாதிரியே இல்ல. இல்லப்பா, கொஞ்சம் கூட முடியவே முடியாது. நான் தனி குடித்தனம் வர முடியாது. நான் இப்பதான்ப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்ஃபேக்ட் நான் செந்தில காதலிச்சதுக்கு காரணமே அவங்க குடும்பத்தை பார்த்துதான். அவங்களே எனக்கு ரொம்ப தான் பிடிக்கும். இருந்தாலும் முதல்ல அவங்க குடும்பத்தை பார்த்து நான் அந்த குடும்பத்துல சந்தோஷமா வாழணும்னு நினைச்சுதான்ப்பா போனேன். ஆனா அதே இல்லங்கும் போது என்னால முடியாதுப்பா. எனக்கு அந்த குடும்பமும் வேணும், அவங்களும் வேணும். ரெண்டுமே வேணும். நான் அந்த குடும்பத்தை விட்டு வர முடியாது. இனிமேல் இத பத்தி பேசுறேன்னா என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து போறாங்க மீனா. இதெல்லாம் பாக்குறாங்க மீனாவோட அம்மா. செம்ம கோவப்படுறாங்க. ஏண்டி கொஞ்சம் நில்லுடி அப்படிங்கிறாங்க. மா சொல்லுமா, என்னடி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? அப்பா பேசிட்டு இருக்காருல, நீ பாட்டுல கோச்சிட்டு எழுந்திருச்சு போனேன்னா அப்பாக்கு என்ன மரியாதை? அம்மா, அப்பாவுக்கு கொடுக்குற மரியாதை எப்பயுமே நான் கொடுப்பேம்மா. அதுக்குன்னு குடும்பத்தை பிரிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அவருக்கு இவரு சொல்றாருன்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் வந்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பொல்லாத கோபம் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க மீனா. என்ன மீனா எகுது பேசிட்டு இருக்கிற? மாப்பிள்ளை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. மாப்பிள்ளை சொல்றத கேட்டுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு. முதல்ல அவரோட குடும்பத்தை தாங்கிட்டு கடைசியில மாப்பிளைய விட்டுறாத அப்படின்னு சொல்லவும், மா அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன செய்யணும்னு தெரியும். நான் பாத்துக்கிறேம்மா. மீனா அப்பா சொல்றாரு, அம்மாடி நீ நல்லா யோசனை பண்ணி பாரு. மாப்பிள்ளை சொல்றதா கரெக்ட் அப்படின்னு சொல்லவும், அப்பா போதும்பா, இனிமேல் இதை பேசுறதா இருந்தா என்னை கூப்பிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வரப்ப செம்ம காண்டில தான் வர்றாங்க. கோமதி மீனாவை பாக்குறாங்க. என்னது இது, இவ இவ்வளவு கோவமா இருக்கா? ஏண்டி அரசு, என்னாச்சு இவ்வளவு கோவமா வர்றா? ஏதாச்சும் ஆபீஸ் டென்ஷனா இருக்குமா அன்னைக்கு? ஏண்டி மீனா கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்றாங்க கோமதி. சொல்லுங்க அத்தை அப்படின்ட்டு மீனா போறாங்க. என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த. இல்ல இல்ல, நீ பொய் சொல்ற. என்னன்னு சொல்லு, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. அத்தா ஒண்ணு இல்லத்த, விடுங்க, ஆபீஸ் டென்ஷன் தான், வேற ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டுல ரூம்ல போய் உட்காடுறாங்க. என்ன ஆபீஸ் டென்ஷனா போடி அப்படின்ட்டு கோமதியும் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரூம்ல உட்காந்துட்டு மீனா செம்ம கடுப்புல இருக்காங்க. செந்தில் வரட்டும் ஆப்பு வைக்கிறேன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காங்க. செந்திலும் வீட்டுக்கு வர்றாரு. ஹாயா அவங்க அம்மா கிட்ட அரசிக்கிட்ட எல்லாம் பேசிட்டு நேரா மீனாவோட ரூமுக்குள்ள போறாங்க. மீனா உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிருது செந்திலுக்கு. ஆஹா, அவங்க அப்பா அம்மா பேசுனது பயபிள்ளைக்கு கோவம் வந்துருச்சு போல இருக்கு. நம்ம வசமா மாட்டணும் போல இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு, என்ன மீனா இவ்வளவு கோவமா உட்காந்துருக்க? என்னாச்சு மீனா அப்படின்னு கேட்கவும், ஏன் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியாதோ? என்ன நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல மீனா. ஓஹோ, ஐயா இப்படி பேசுறீங்களோ? அப்போ எங்க வீட்ல போய் பேசுனதெல்லாம் என்ன? ஆ, ஓ, அத சொல்றியோ? ஓகே ஓகே. அது மீனா, நான் சொல்றதுல உனக்கு என்ன தப்பா தோணுது சொல்லு பார்க்கலாம். ஏங்க நீங்க சொல்றது பூரா தப்பு தாங்க. இல்ல மீனா, நம்மளும் சந்தோஷமா வாழலாம் மீனா. இந்த கூட்டு குடும்பத்துல இருந்துட்டு ஒரு பொருளும் கூட உனக்கு வாங்கி கொடுக்க முடியல. எப்பா பார்த்தாலும் ஒண்ணு அப்பா திட்டுறாரு, இல்லைன்னா வேற யாராச்சும் இடைஞ்சல்னால உனக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுக்க முடியல. ஒரு மசால் பொடி வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா கூட வீட்ல இருக்க எல்லாத்துக்குமே நான் வாங்கி கொடுக்க வேண்டியதா இருக்கு. உனக்கு ஒரு 2, 3 கிடைக்கும் அவ்வளவுதான். ப்ளீஸ் மீனா புரிஞ்சுக்கோ. உனக்கு நிறைய வாங்கி தரணும், உன்னை நல்லா வச்சுக்கணும்னு எனக்கு ஆசை மீனா.
எந்த புருஷனாச்சும் இப்படி சொல்லுவானா, வா தனியா குடுத்தனம் போலாம், தனி குடுத்தனம் போலான்னு. ஆனா நான் சொல்றேன் மீனா, வா மீனா, உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறேன், உன்னை மகாராணி மாதிரி தாங்குறேன் மீனா. இங்க பாருங்க, நீங்க மகாராணி மாதிரி ஒண்ணு தாங்கவும் வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப இருக்கிறதே நான் சந்தோஷமா இருக்கேன். இங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. இப்படியே நம்ம வாழ்க்கை போனா போதும். நமக்கு குழந்தை பிறந்ததுனால அத்தையும் மாமாவும் நல்லா தான் வளர்த்துவாங்க. யாரு அவங்களா? ஏங்க அவங்க வளர்த்தாம நீங்க நல்லா இப்படி வளர்ந்துட்டீங்களா? அவங்க தானே உங்களை வளர்த்துனாங்க. நீங்க இப்படி பேசுறது ரொம்ப தப்புங்க. வேண்டாம். நன்றியை எப்பவுமே மறந்துட்டு பேசிட்டு இருக்காதீங்க. அவங்க மட்டும் உங்களை படிக்க வைக்கலன்னா எப்படிங்க நீங்க படிச்சிருப்பீங்க? குழந்தையில நீங்க என்னங்க பண்ணிருக்க முடியும்? அவங்க உங்களை நல்லா பார்க்கலைன்னா எப்படி இவ்வளவு பெரிய மனுஷனா வளர்ந்து நிக்கிறீங்கல்ல? அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா அப்பா தான். அதுக்கு முதல்ல நன்றியா இருந்து பழகுங்க. எப்ப பார்த்தாலும் தனி கொடுத்துன போறேன்னு பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு மீனா கண்டபடி திட்டிட்டு வெளியே வர்றாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போட்டது கால் வரைக்கும் கேக்குது. என்னாச்சு இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போடுறாங்களே அப்படின்னு இவங்க எல்லாரும் வெளியே இருக்கவங்க எல்லாரும் யோசனை பண்றாங்க. பட் இந்த தனி கொடுத்துனம் போறத பத்தி பேசுறாங்க அப்படிங்கறது இவங்களுக்கு தெரியல. வெளியே வர்றப்பே கோவமா தான் மீனா வர்றாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே, என்னடி என் பையன்கிட்ட இப்படி சண்டை போட்டுட்டு வர்ற அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. உங்க பையனை நீங்க தான் அத்தை மெச்சுக்கணும். அவருக்கு கொஞ்சம் கூட நன்றியும் இல்ல பாசமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வெளியே போய் திண்ணையில உட்காந்துடுறாங்க. ராஜி பாக்குறாங்க, என்னாச்சு அக்காக்கு, ஏன் இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திண்ணையில வந்து உட்காந்துட்டு, என்னக்கா ஆச்சு, என்ன இப்படி கோவமா பேசுறீங்க? மாமா ஏதாச்சும் திட்டினாரா, சண்டை போட்டாரா? அதை விடு ராஜி. என்னக்கா நீங்க பாட்டுல அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க? தங்கச்சி கிட்ட சொல்ல மாட்டீங்களா? என்னனாலும் உங்ககிட்ட நான் சொல்லுவேன்லக்கா, நீங்க என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், ராஜி இது இங்க பேசுற விஷயம் இல்ல, நம்ம அப்புறமேட்டு தனியா பேசலாம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. ராஜியும் புரிஞ்சுக்கிறாங்க, ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, சரிக்கா விடுங்க, கூலாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிட்டு வாங்க வீட்டுக்குள்ள போலான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அதை பார்த்த கோமதி கேக்குறாங்க, என்னாச்சுடி அக்கா தங்கச்சி பேசி முடிச்சிட்டீங்களா? என்ன சண்டையாமா, கேட்டியா ராஜி அப்படிங்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சாதாரண புருஷன் பொண்டாட்டி சண்டை தான் அத்தை, நீங்க ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனாவும் அப்படியே சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. மீனா ஒரு பக்கம் உருன்னு உட்காந்துருக்காங்க. நம்ம செந்தில் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் உருன்னு உட்காந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு கோமதி கேக்குறாங்க செந்தில் கிட்ட, என்னடா ஆச்சு, ஏன் அவன் அப்படி கோவமா இருக்கா? அம்மா அவன் நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறாமா, நான் சொல்றத முதல்ல கேட்க சொல்லுங்கம்மா. அவன் என்ன சொன்னான்டி, நீ கேட்க மாட்டேன்னு சொல்றியாமா? அத்தை அத நல்லது அவரு சொன்னாருன்னா நான் கேட்கலாம் அத்தை, அவரு சொல்றது நல்லதே இல்ல. டே என்னடா இது, அவன் நல்லது இல்லைன்னு சொல்றாம்மா. நல்லதுதான் நான் சொல்றேன், எங்க லைஃபுக்கு நல்ல ஒரு விஷயத்த தான் சொல்றேன், அத அவ தான் கேட்க மாட்டேங்கிறான். நீங்களே நான் சொல்றத கேட்க சொல்லுங்க. அவன் தான் நல்லது உங்க லைஃபுக்குன்னு சொல்றான்ல, கேட்க வேண்டியதானா அப்படின்னு சொல்லவும், அத்தை இந்த விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா நீங்களே கொதிச்சு போயிருவீங்க அத்தை. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியாம நீங்க பாட்டுல குருட்டாம்பாக்கல பேசிட்டு இருக்காதீங்க அத்தை அப்படின்னு கோவமா பேசுறாங்க. என்னடி இவ இப்படி பேசுறா அப்படிங்கிறாங்க ராஜி பார்த்து. அத்தை இருங்க, அவங்க டென்ஷனா இருக்காங்க, என்னன்னு கேட்கலாம், இருங்க இருங்க அப்படின்னு ராஜி சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தா மயிலு சொல்றாங்க, ஏன் மீனா அவங்கதான் என்னமோ சொல்றாங்க, நல்ல விஷயம்னு சொல்றாங்க, அதை கேட்க வேண்டியதானா? அக்கா இதுல நீங்க தலையிடாதீங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா உங்களுக்கு தான் கோவம் வரும், நீங்க பேசாம விடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பக்கம் போய் இந்த கொல்லப்புறம் இருக்கும்ல அந்த பக்கம் போய் கோவமா நின்னுட்டு இருக்காங்க மீனா. சரி யாரும் வராதீங்க, என்ன விஷயம் நான் கேட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு போய், அக்கா ரிலாக்ஸ் ஆகுங்கக்கா, என்ன விஷயம், எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு கேட்கவும், அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பாக்குறாங்க. இங்க யாருமே இல்ல, இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அதை பார்த்துட்டு, அக்கா கவலைப்படாதீங்கக்கா, நம்ம 2 பேர் தான் இருக்கோம், எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க, என்னாச்சு சொல்லுங்க. அவரு என்ன சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா, தனி கொடுத்தன போகணும்னு சொல்றாங்க ராஜி. என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க, மாமாவா அப்படி சொன்னாரு? ஆமா ராஜி, தனி கொடுத்தன போகணும்னு அவங்க தான் ஒத்த கால நின்னுட்டு இருக்காங்க. அதுவும் எங்களுக்கு கோட்ரஸ் தந்திருக்காங்க, அந்த கோட்ரஸ்ல போய் தான் இருக்கணும்னு பிடிவாதம் புடிச்சிட்டு இருக்காரு. எப்படி இதுக்கு நான் ஓகே சொல்லுவேன் சொல்லு? அக்கா நீங்க ஓகே சொல்ல இல்லக்கா, உங்களை விட்டு நீங்க போயிருவீங்களா? எப்படி ராஜி உங்களை எல்லாம் விட்டுட்டு நான் போக முடியும், அதுவும் தனியா, மறுபடியும் தனியாவே போய் இருக்கிறதா சான்ஸே இல்ல. நான் பிறந்ததுல இருந்தே ஒரே பொண்ணுனால தனியா இருந்தே, இது மாதிரி கூட்டு குடும்பத்துல இருந்ததே இல்ல. இந்த கூட்டு குடும்பத்துக்கு எப்ப வந்தனோ அப்ப இருந்துதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவ்வளவு சந்தோஷமா இருக்க என்ன தனியா இருக்க சொன்னா நான் எப்படி ராஜி இருப்பேன்? மறுபடியும் தனி கொடுத்தன போகணும்னு சொன்னாருன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ரிலாக்ஸ் காயிதா, கதிர்கிட்ட சொல்லி மாமா கிட்ட நான் பேச சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வேண்டாம் ராஜி, ஒருத்தர்கிட்டயும் சொல்ல வேண்டாம். இல்லக்கா நான் கதிர்கிட்ட பேசி இதை வந்து பேச சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ராஜி, கதிர்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், அவர் ஏதாச்சும் இவர்கிட்ட சொல்ல அப்புறம் அவ்வளவுதான் தையா தக்கான்னு இவங்க ஒத்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. கதிர்கிட்ட நீ சொல்ல வேண்டாம். இல்லக்கா கதிர்கிட்ட சொல்லணும்னா கண்டிப்பா அவன் நாசுக்கா
எடுத்து மாமா கிட்ட சொல்லுவான் அப்படின்னு சொல்றாங்க. சரி அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கதிரை தனியா கூப்பிட்டு ராஜி இந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. அதை கேட்டு கதிர் பயங்கர அதிர்ச்சி ஆயிராரு. இதுக்கு வாய்ப்பே இல்ல, அண்ணன் இப்படி பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லவும், நீ தாண்டா இப்படி சொல்லிட்டு இருக்க. செந்தில் மாமா குதிச்சுக்கிட்டு இருக்காரு, என்ன பண்றதுனே தெரியல. அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. நீ தான் எப்படியாச்சு செந்தில் மாமாவோட மனசை மாத்தணும்டா அப்படின்னு சொல்றாங்க. ராஜி சரி நான் அண்ணன் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா செந்திலுக்கு கால் பண்ணி, அண்ணா நீ என்ன பண்ணிட்டு இருக்கன, ஃப்ரீயா தாண்டா இருக்கேன் சொல்லுடா, அண்ணா ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வரலாமா அப்படின்னு கேக்குறாரு. கதிரு போயிட்டு வரலாமே, எப்படா போலாம். இல்லண்ணா இப்பவா, சும்மா ஒரு லாங் டிரைவ், சின்னதா லாங் டிரைவ் போலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு மீனா, கதிர் கூப்பிடுறான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு செந்தில். மீனாக்கு தான் தெரியுமே, எப்படியும் ராஜி கதிர் கிட்ட சொல்லியிருப்பா, கதிர் அதனாலதான் பேசுறாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறாங்க மீனாவும். அதனால மீனாவும் ஒன்னும் பேசல. கதிரை பாக்கிறதுக்காக செந்திலும் போறாரு. கதிர் செந்தில் 2 பேரும் பாத்தீங்கன்னா காரை எடுத்துக்கிட்டு ஒரு லாங் டிரைவ் போறாங்க. டேய் ஊருக்கு வெளியவே வந்துட்டோம்டா, ரொம்ப தூரம் வந்துட்டோம். போதும்டா கதிரு, வீட்டுக்கு போயிடலாம் வா, லேட் ஆச்சுடா, நாளைக்கு வேற ஆபீஸ்க்கு கிளம்பணும்ல. அண்ணே உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அண்ணே. என்னடா கதிரு சொல்ல போற. அண்ணா ஏண்ணே எங்க கூட எல்லாம் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா. என்னடா கதிரு இப்படி சொல்லிட்ட, உன் கூட இருக்கிறது உங்க கூட இருக்கிறது பிடிக்கலையா. ரொம்ப பிடிக்கும்டா எனக்கு. அண்ணே இல்லண்ணே, அப்புறம் ஏன்னா தனியா போறேன்னு சொல்ற அப்படின்னு சொன்னோன்னே, யார் சொன்னது உனக்கு, மீனா சொன்னாலா. அண்ணே யாரு சொன்னா இப்ப என்ன அண்ணே, நீ ஏன் தனியா போகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லவும் ஒண்ணுமே பேசாம மௌனமா இருக்காரு. பிளீஸ் அண்ணே எங்களை விட்டு போகாதண்ணே, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கதிர் சொல்லவும், இல்லடா நான் அப்படிலாம் தனியா போகணும்னு நினைக்கல, ஆனா எங்களுக்கு தனியா கோட்ரஸ் கொடுத்துருக்காங்கடா, நானும் மீனாவும் தனியா இருக்கணும்னு நினைக்கிற இடத்துல என்னடா தப்பு இருக்கு. உங்களை விட்டு போகணும்லாம் ஆசை இல்ல, உங்க மேல பாசம் எப்பயுமே எனக்கு குறைஞ்சது இல்ல, ஆனா நானும் மீனாவும் தனியா இருக்கணும் கொஞ்ச நாள் நினைக்கிறேன்டா, அதனால தனியா போகணும்னு நினைக்கிறேன். இதுல நீ எதுவும் கம்பல் பண்ணாத அப்படின்னு சொன்னோன்னே, இல்லண்ணே அப்பா எவ்வளவு கஷ்டப்படுவாரு, அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, நீ அதை யோசனை பண்ணி பாத்தியா. இதுல வேற ராஜியோட வாழ்க்கை வேற இருக்குன்னு, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிற போது ஒரு அண்ணன் மட்டும் தனியா போயிருக்காங்கன்னா என்ன பிரச்சனை அப்படிலாம் நினைப்பாங்கல்லண்ணே. வேண்டாண்ணே தனியா நீ போகாதண்ணே, அப்பா மனசு எவ்வளவு உடைஞ்சு போயிரும் தெரியுமா. இங்க பாரு அவரை பத்தி நீ பேசாத, அவர் நான் தனியா போனேன்னா சந்தோஷம் தான் படுவாரு, உடஞ்செல்லாம் போக மாட்டாரு. கதிரு நீ வேணா அங்க இருந்துக்கோ, எனக்கு கோட்ரஸ் கொடுத்துட்டாங்க நாங்க போகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா புடிவாதத்துல இருக்காரு செந்திலும். கதிரும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு, ஏன்னா இப்படி கல் நெஞ்சக்காரனா இருக்கிற, வீட்டுல பத்தி யோசனை பண்ணி பாருங்க, நீ உன் சுயநலமா மட்டும் யோசனை பண்ணாதான்னு சொல்லி அவரும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. கதிரு இப்ப வண்டிய வீட்டுக்கு திருப்பறியா இல்லை நான் இங்கேயே எனக்கு ஏதாச்சும் ஒரு பஸ்ஸை பிடிச்சிட்டு போட்டுமா அப்படின்னு கோவமா பேசுறாரு. செந்தில என்னன்னு இப்படி பேசுற, இங்க பாருடா நான் எத்தனை தடவை சொல்றது, இந்த வீட்டுல இருக்க எனக்கு பிடிக்கலடா, எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு சட்டத்தை போட்டுக்கிட்டு அது செய்யாத இது செய்யாத, எனக்கு ஒரே டார்ச்சர்டா, என்னால முடியல, என்னால இங்க இருக்க முடியாது, அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் நான் தனியா போய் இருந்தா தான் எனக்கு சந்தோஷம், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் தனியா போயே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு செந்தில். அப்புறம் உன் இஷ்டம், நான் சொன்னதை சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கதிர் அப்படி வர்றாரு. மௌனமாவே இருக்காரு செந்தில், பேசவே இல்ல கதிர்கிட்ட. வீட்டுக்கு வந்த உடனே செந்தில் நேரா வீட்டுக்கு போயிடுறாரு. கதிர்கிட்ட எந்த ஒரு பதிலுமே சொல்லல. ராஜியும் அவங்க வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜியும் பாக்குறாரு, பார்த்துட்டு ஒன்னும் பேசாம ரூம்குள்ள போறாரு. மீனா உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன அங்க வத்தி வச்சாச்சோ, அவங்களாம் சொன்னா கேட்டுருவேன்னு நினைச்சிட்டியோ, இப்ப சொல்ற மீனா, நம்ம தனி கொடுத்துறோம் போய் தான் ஆகணும், கோட்டஸ்க்கு போய் தான் ஆகணும், நீ என்ன சொன்னாலும் சரி அத பத்தி நான் கேட்கறதா ஐடியாவே இல்ல அப்படின்னு சொல்றாரு. மீனாக்கும் செம்ம காண்டாகுது. இல்லங்க முடியாது, நான் வர முடியாது, தனி கொடுத்துறனால வர முடியாது, நீங்க என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னோன்னே பாத்தீங்கன்னா செம்ம கோவம் வந்துருது செந்திலுக்கு. இங்க பாரு, நீயும் நானும் ஒன்னா இருந்தா தானே நீ இந்த வீட்டுல இருக்க முடியும், நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னா அப்படின்னு சொன்னோன்னே பயங்கர ஷாக் ஆகுது. என்னங்க டிவோர்ஸ் எல்லாம் பேசுறீங்க, நீங்களும் நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணோங்க, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம், இப்ப நீங்க டிவோர்ஸ் செலவுக்கு போயிட்டீங்க. ஆமா மீனா, ஒண்ணு என் கூட தனி கொடுத்துறேன் வந்தேன்னா என் கூட வாழலாம், இல்லையா இந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியதா, நீ உங்க அப்பா வீட்டுக்கு போ, நான் என் வாழ்க்கையை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோவமா பேசுறாரு செந்தில். என்னங்க பிளாக்மெயில் பண்றீங்களா, அப்படி கூட வச்சுக்க மீனா, என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, நாளைக்கு காலையில வரல உனக்கு டைம், உனக்கு இஷ்டம் இருந்தா என் கூட தனி கொடுத்துறோம் வா, இல்லையா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மீனா பயங்கரமா உடைஞ்சு போயிடுறாங்க, பயங்கரமா
அழுகுறாங்க. ஏங்க ஏங்க இப்படி புத்தி போகுதுன்னு எனக்கு தெரியலைங்க. மீனா போதும், நான் சொல்றத மட்டும் கேளு. ஏங்க இத்தனை நாள் நல்லவரா தானங்க இருந்தீங்க, வேலை கிடைச்சோன்னு என்னங்க இப்படி மாறிட்டீங்க? மீனா நான் கொஞ்சம் கூட மாறல மீனா. உன்னை மகாராணி மாதிரி வச்சு நான் சந்தோஷமா உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன் மீனா. அத புரிஞ்சுக்கோ. நீ ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? இப்போ உனக்கு தனி குடுத்தனம் போறதுல என்னதான் பிரச்சனை? ஏங்க இங்க மாதிரி அத்தை மாமா ராஜி கதிர் அரசி சரவண மாமா மயிலக்கா இவங்கெல்லாம் இருப்பாங்களா? அங்க 2 பேரும் குரங்கு மாதிரி ஒருத்தர் மூஞ்சி பார்த்துட்டு தான் இருக்கணும். ஐயோ மீனா, குரங்கு மாதிரி எதுக்கு ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க போறோம்? நம்ம 2 பேரும் மட்டுமே இருக்கக்கூடிய வாழ்க்கையில சந்தோஷமா வாழ போறோம் மீனா. புரிஞ்சுக்கோ. உனக்கு காலையில வரல தான் டைம். இந்த 2 முடிவுல ஏதாச்சும் ஒரு முடிவை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில போய் படுத்து தூங்க போயிடுறாரு செந்தில். நைட்டு பூரா மீனா யோசனை பண்றாங்க. தூங்கவே இல்ல ஒரு துளி கூட. காலையில ஆகுது. செந்தில் இறங்கி வர்றாரு. என்ன முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்க நம்ம தனி கொடுத்தலாம் போலாம் அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே செம்ம ஹாப்பி ஆயிடுறாரு செந்தில். சூப்பர் மீனா, சூப்பர், தேங்க்ஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே நான் அம்மா கிட்ட இதை பத்தி பேசுறேன் அப்படின்ட்டு வெளியே வேகமா போறாங்க. மீனா அப்படியே அமைதியா இருக்காங்க. மீனாக்கு இனிமேல் செந்தில என்ன பண்றதே தெரியல. விதிப்படி அமையட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களும் விட்டுறாங்க. செந்தில் நேரா போறாரு கோமதி கிட்ட. கோமதி கிச்சன்ல குக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்னு சொல்லவும், கூடவே பாத்தீங்கன்னா நம்ம ராஜி மயிலு எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. என்னடா சொல்லுடா, என்னாச்சு? லஞ்சுக்கு வேற ஏதாச்சும் கட்டி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இல்லம்மா, உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி சொல்லுடா. இல்லம்மா நீ ஹாலுக்கு வா, நான் பேசுறேன். என்னடா பேச போற? இந்த கிச்சன்ல ஏகப்பட்ட வேலை கிடக்குது, இதெல்லாம் முடிக்கணும், உங்களை எல்லாத்தையும் வேலைக்கு அனுப்பி விடணும், நிறைய வேலை இருக்கு செந்தில். அப்புறம் நான் பேசுறேன்டா. மா ப்ளீஸ்மா நான் பேசணும் வா அப்படின்னு சொல்லி கோமதியை கூட்டிட்டு போறாங்க. ராஜிக்கு இதெல்லாம் தான் தெரியும். அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. மயிலு கேக்குறாங்க ராஜி கிட்ட, என்னாச்சு, இவர் எங்க கூட்டிட்டு போறாரு அப்படிங்கவும் தெரியல அப்படின்னு ராஜியும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹாலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அது தனியா கோமதி கிட்ட டைனிங் டேபிள்ல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்கம்மா. எனக்கு இங்க இருக்கிறதுக்கு கொஞ்சம் பிடிக்கலம்மா. ஏண்டா நீ பிறந்த வளர்ந்த வீடு இங்க இருக்கிறதுக்கு உனக்கு பிடிக்கலையா? வேற எங்க காட்டுக்குள்ளையா போய் இருக்க போற? அம்மா நான் சொல்றத கேளுமா, எனக்கு கொஞ்சம் கேப் தேவைப்படுது. எனக்கும் அப்பாவுக்கும் ஒத்து வர மாட்டேங்குது. நான் செய்யறது அப்பாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அப்பா செய்யறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால எனக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அதனால நானும் மீனாவும் தனி கொடுத்தனம் போலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே கோமதிக்கு தூக்கி வாரி போடுது. அப்படி மயக்கமே வர்ற மாதிரி ஆயிடுது. என்னடா பைத்தியமா பிடிச்சிருக்கு? அப்போ மீனா சரின்னு சொல்லிட்டாலாம்மா. அவெல்லாம் சரின்னு சொல்லிட்டாம்மா. நீ சொல்லு, நான் போகணும். அதுக்கு நீ தான் அப்பாட்ட சம்மதம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா செந்தில் பேசிக்கிட்டு இருக்க? எப்படியா உனக்கு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு தைரியம் வந்தது, மனசு வந்தது? ஏன்டா இப்படி தனி கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன்? ஏன் மீனா ஏதாச்சும் சொல்லி கொடுத்தலாமா? அவ தான் சொல்ல போனா வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கா. நான் தான் போயே ஆகணும்னு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கம்மா. நான் போயே ஆகணும்மா. டேய் அப்பா எவ்வளவு மனசு கஷ்டப்படுவாரு தெரியுமா? உன் அண்ணன் தம்பிக, உன் மாமா, நானு எல்லாரும் எவ்வளவு சிரமப்படுவோம் நீ போனாம்மா. நீங்களாம் சிரமப்படுறத பார்த்தா நானும் மீனாவும் சந்தோஷமா வாழ முடியாதுமா. ப்ளீஸ்மா, எங்களுக்கு ஒரு கேப் தேவைப்படுதுமா. ப்ளீஸ் என்னையும் மீனாவையும் தனியா போகிறதுக்கு விடுங்க. முதல்ல நீ தான் அப்பா கிட்ட பேசி எப்படியாச்சும் சம்மதம் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வீடெல்லாம் பார்த்துட்டியா? வீடெல்லாம் பார்க்க வேண்டியதில்லம்மா. மீனாக்கு ஏற்கனவே குவார்டர்ஸ்ல வீடு கொடுத்துருக்காங்க, அந்த வீட்டுக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஏற்கனவே இதெல்லாம் பேசி வச்சுட்டு தான் நீ என்கிட்ட ஒரு மரியாதைக்காக சொல்ற, அவ்வளவுதானே? நீ முடிவு பண்ணிட்ட. ஏண்டா நான் பெத்த பிள்ளைகளை இவ்வளவு மோசமா இருக்க நீயே அப்படின்னு மனசு கஷ்டப்பட்டு பேசுறாங்க கோமதி. பயங்கரமா வேற அழுகுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சரவணன் வர்றாருமா. என்னாச்சுமா, எதுக்குமா அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வர்றாரு. பழனியும் கூடவே வர்றாரு. என்னாச்சுக்கா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து கேக்குறாங்க. டேய் உன் மருமகனுக்கு தனி கொடுத்தன போகணுமாமா அப்படின்னு பழனி கிட்ட சொன்னோன்னு, என்னடா பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு பழனி திட்டுறாரு. சரவணனுக்கு பயங்கர கோவம் வருது. என்னடா பேசிக்கிட்டு இருக்க, தனி கொடுத்தனமா? இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல? அப்பா மனசு எவ்வளவு கஷ்டப்படும் பாரு. அம்மாவே இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்பா எப்படி ஃபீல் பண்ணுவாரு? ஐயோ அண்ணன், நீ இப்படியே சொல்லி சொல்லி எல்லாத்த வாழ்க்கையும் கெடுக்காதீங்க அண்ணன். நான் தனி கொடுத்தனும் போய் தான் ஆகணும். நீங்களும் எனக்கு முக்கியம்தான், புரியுது, எனக்கு நல்லாவே தெரியுது. உங்க மேலேயும் பாசம் இருக்கு. ஆனா இந்த பாசத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா போதுமா? நானும் என் பொண்டாட்டியும் நல்லா சந்தோஷமா வாழணும்ல. அதுக்காக நாங்க சந்தோஷமா வாழணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இந்த விஷயத்த அப்பாட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா போயிடுறாரு செந்தில். என்னம்மா இப்படி இருக்கான் செந்தில், எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு குழம்பு போய் சரவணன் கேக்குறாரு. அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குடா, அந்த பைத்தியத்தை நம்ம முதல்ல தெளிய வைக்கணும் அப்படின்னு சொல்ல
சொல்லும் போதே மீனா வர்றாங்க. வாடி வா, நல்லா உன் புருஷனுக்கு தலையணை மந்திரம் கொடுத்து தனியா போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லும் போதே ராஜி சொல்றாங்க, அத்தை நீங்க நடக்கிறத தெரிஞ்சுக்காம பேசாதீங்க. உங்க பையன்தான் தனியா போகணும் போகணும்னு மீனாக்காவை கம்பல் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா மீனாக்கா போகக்கூடாது போகக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. முந்தா நேத்தெல்லாம் பயங்கர சண்டையா இருந்ததுல நீங்க கூட என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அது இந்த சண்டை தான் அப்படின்னு ராஜி சொல்றாங்க. உண்மையா அப்படின்னு சொல்லவும், ஆமாத்த இவரு சொன்னா அடங்குற மாதிரி இல்ல. என்ன சொன்னாரு தெரியுமாத்த? ஒண்ணு நான் அவரு கூட தனி கொடுத்தன வரணும், இல்லைன்னா என்ன டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்றாரு அத்த. நான் என்ன பண்ண முடியும்? அதனாலதான் சரின்னு சொன்னேன். அதுவும் நான் சும்மாலாம் சரின்னு சொல்லத்த, ஒரு பிளானோட தான் சரின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. அது என்னடி பிளானு? நான் படுத்துற பாடலத்த அவரு ஐயோ தனி கொடுத்தனமே வேண்டாம், பேசாம நம்ம குடும்பத்தோட சேர்ந்து வாழ்னான்னு அவரே சட்டிபானை எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரணும் அத்த. அது மாதிரி நான் தனி கொடுத்தன போன பின்னாடி கொடுமைப்படுத்த போறேன் அவரை. அப்பதான் அவருக்கு தனி கொடுத்தனத்துல என்னென்ன சிரமம் இருக்குன்னு தெரிய போகுது அப்படின்னு சொல்றாங்க மீனா. இந்த விஷயத்த உங்க மாமாட்ட எப்படிடி நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லவும், அத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டு மாமா கிட்ட இத சொல்லி நீங்க எப்படியாச்சும் சம்மதம் வாங்குங்க. அவருக்கு தனி கொடுத்தன போனா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காரு அத்த. அதை விட இந்த கூட்டு குடும்பத்துல இருக்கிறதா சந்தோஷம் அப்படிங்கறது அவரு புரிஞ்சுக்க நான் வைப்பேன் அத்த. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க தனி கொடுத்தனம் போறதுக்கு முதல்ல மாமாட்ட சம்மதம் வாங்குங்க, அதுக்கப்புறம் மத்த வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன ராஜி சொல்ற அப்படிங்கவும், அக்கா இது நம்ம முதல்ல போட்ட பிளான் தானே அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக் போகுது. பிளாஷ்பேக்ல என்ன நடக்குதுன்னா, நம்ம மீனா கிட்ட கோச்சிட்டு நைட்டு செந்தில் மாடியில போய் படுத்துட்டாரா. அப்ப கவலைப்பட்டுக்கிட்டு ராஜிக்கு கால் பண்றாங்க மீனா. ராஜியும் வர்றாங்க. என்னாச்சுக்கா அப்படின்னு கேட்கும் போது நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே மீனா சொல்றாங்க. இதை கேட்ட ராஜி சொல்றாங்க, அக்கா இதெல்லாம் நம்ம சும்மா விடக்கூடாதுக்கா, இது அவர் போக்குலயே போய் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு மீனா கிட்ட ராஜி சொல்லியிருப்பாங்க. என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் போதுதான், நீங்க கொடுமைப்படுத்துறதுல தனி கொடுத்தனமே வேண்டான்னு சொல்லிட்டு துண்டக்கானா துணியை காணான்னு நம்ம வீட்டையே ஓடி வந்துடணும் மாமா. அது மாதிரி ஒண்ணு பண்ணுங்க. அதனால இப்போதைக்கு சரின்னு சொல்லுங்க, இல்லாட்டி இப்ப கோவத்துல மாமா டிவோர்ஸ் பண்ணாலும் பண்ணுவாரு. நான் சொன்ன மாதிரி ஒரு பிளான பண்ணுங்கன்னா கண்டிப்பா அதை சக்சஸ் ஆகும். மாமாவும் நீங்களும் நம்ம குடும்பத்து கூட வந்து சந்தோஷமா வாழலாம். மாமா இனி தனி கொடுத்தனும் அப்படிங்கிற பேச்சவே எடுக்க மாட்டாரு. அது மாதிரி செய்யணும்க்கா, வச்சு செஞ்சிருக்க மாமாவா அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் ராஜி, நீ சொல்றதுதான் கரெக்ட் ராஜி. இனிமேல் இந்த சாதாரண மீனா இல்ல தடி கொடுத்தன போன பின்னாடி பஜாரி மீனாவா மாற போறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா. அப்படி சொல்லுங்கக்கா, மாமா நீங்க படுத்துற கொடுமையில ஓடி வரணும் இங்க, அது மாதிரி பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சொல்றாங்க. கோமதி கிட்ட, அடிப்பாவிகளா இப்படி எல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்களா? ஆமாத்த, நாங்க என்ன பண்றது, எத்தனை தடவை தான் அவர்கிட்ட சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. கதரும் பேசினாரு, நானும் பேசினேன், யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு, நீங்க எப்படியாச்சும் மாமா கிட்ட சொல்லி தனி கொடுத்தனும் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் எண்ணி ஒரு 10 நாள்ல நம்ம வீடுதான் இருக்கிறதுலே உலகத்திலே சந்தோஷமான வீடு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு குடும்பம் தான் நல்லதுன்ட்டு திரும்பி வர்றாரா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. அப்படியா சொல்ற மீனா? ஆமாத்தா, வேணும்னாலும் பாருங்க, உங்களை எல்லாம் விட்டுட்டு போக நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்றாங்க. மீனா, என்னமோ நீ சொல்றடி, அதை நான் கேட்டுட்டு நானும் அவர்கிட்ட பேசுறேன். கோமதியும் சொல்றாங்க. அப்ப ராஜி சொல்றாங்க, அக்கா இந்த விஷயத்த அத்தை கிட்ட விட்டோம்னா எப்படியும் சொதப்பி விட்டுருவாங்க, நம்ம ரெண்டு பேரும் கூடவே போய் பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாண்டி, நீங்களும் வாங்க பேசலாம், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லவும், சரி மாமாவை கோயிலுக்கு கூப்பிட்டு பேசிடலாம், இத அதுக்கப்புறம் இங்க வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இது எல்லாத்தையும் பழனி, சரவணன், மயிலி எல்லாம் நின்று கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்பதான் நம்ம மயிலுக்கு ஒரு யோசனை வருது. இவன் புருஷன்லாம் தனி கொடுத்தனம் போகணும் தனி கொடுத்தனம் போகணும்னு சொல்லி துடிக்கிறாரு, ஆனா நம்ம புருஷன் நம்மள மதிக்க கூட மாட்டேங்கிறாரே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சரவணன், பழனி, மயிலி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களா. அப்ப சரவணன் சொல்றாரு, அம்மா இதெல்லாம் சரி வருமா அப்படின்னு கேட்கவும், மாமா கண்டிப்பா சரி வருமாமா, இதுக்கான நீங்க எல்லாருமே துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சரவணன் சொல்றாரு, என் தம்பிக்கு பிடிச்சிருக்க பேய ஓட்டுறதுக்கு நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு சரவணன். அப்ப பழனி சொல்றாரு, ஆமாப்பா இவனுக்கு என்னவோ பேய் பிடிச்சு போச்சு, காசு பேய், தனி கொடுத்துட்டு போகணுங்கிற பேய், அதை முதல்ல ஓட்டணும், அதுக்கு நாங்க என்ன வேணாலும் செய்ய தயார் இருக்கோம் மீனா, நீ என்ன வேணாலும் சொல்லுப்பா செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. ராஜி சொல்றாங்க, அக்கா இப்போ அத்தைய ஃபர்ஸ்ட் மாமாக்கு போன் பண்ண சொல்லி கோயிலுக்கு வர சொல்லி நம்ம பேசிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அத்தா நீங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு கோமதியும் அவரை கோயிலுக்கு வர சொல்லிடுறாங்க. இப்ப பாண்டியன கிட்ட பேசுறதுக்காக கோமதி, மீனா, ராஜி 3 பேரும் போறாங்க. கோயில இவங்க 3 பேரும் வரத பார்த்துட்டு, என்னப்பா 3 பேரும் தனியா வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறப்போ மீனா நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி
ஆயிடுறாரு. நான் பெத்த பையன் இப்படி இருக்கானா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவனை நல்லா தானே நான் வளர்த்தேன். ஆனா இப்படி தனி கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறானே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணும்போது ராஜி சொல்றாங்க, மாமா நீங்க செய்யறது அவர்கிட்ட காட்டுற பாசம் எதுவுமே அவருக்கு புரிய மாட்டேங்குது மாமா. அவரு தனி கொடுத்துன போகணும்னு நினைக்கிறாரு, போகட்டும். ஆனா நம்ம மீனாக்கா அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க. மீனாக்கா படுத்துற கொடுமையில அவரு நம்ம கூட்டு குடும்பம் தான்டா பெஸ்ட் அப்படின்னு இந்த வீட்டுக்கு திரும்பி வர அளவுக்கு மீனாக்கா பண்ணுவாங்க. அதுக்கு நான் கேரண்டியா அப்படின்னு ராஜி சொல்றாங்க. என்னவோப்பா நீங்க எல்லாரும் சொல்றீங்க, அதுக்காக நான் சரின்னு சொல்றேன். ஆனா ஊர் உலகம் என்ன சொல்லும்பா, அதை நினைச்சாவும் மனசு கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லவும் ராஜி சொல்றாங்க, ஊர் உலகத்தை பார்த்தோம்னா வேலைக்கு ஆகாது மாமா. மாமாக்கு ஒரு தனி கொடுத்தனும் அப்படிங்கிற ஒரு போதையில மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காரு. அது எல்லாம் சரிப்பட்டு வராது. கூட்டு குடும்பம் தான் சரி அப்படிங்கிறத கண்டிப்பா மீனாக்கா உணர்த்துவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்க. அதனால நான் சரின்னு சொல்றேன். கோமதி நீ என்ன சொல்ற? ஆமாங்க. இவளுக்கு என்னையும் சேர்த்து கன்வின்ஸ் பண்ணிட்டாளுங்க. என்னமோ இவளுக்கு சொல்றாளுங்க, நம்ம நம்பி செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க கோமதியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல எல்லாத்தையும் வர சொல்லி செந்திலையும் வர சொல்றாங்க. செந்திலும் வந்து உட்கார்றாரு. பாண்டியன் சொல்றாரு, என்னடா தனி கொடுத்தனும் போகணும்னு சொன்னியாமா, அது வந்துப்பா, அது வந்து சரிடா போயிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சுத்தி முத்தியும் பாக்குறாரு. அதான் தனி கொடுத்தனும் போகணும்னு ஆசைப்பட்டேல, போயிட்டு வா. இப்பயும் உங்ககிட்ட சொல்றேன், தனி கொடுத்தனும் போ. உன்னால இருக்க முடியலையா மறுபடியும் இந்த வீட்டுக்கே வந்துரு. உனக்கு யாரும் ஒருத்தரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நீ தாராளமா இந்த வீட்டுல மறுபடியும் வந்து இருக்கலாம் அப்படின்னு பாண்டியன் சொன்னோடனே, ஆமா ஆமா முதல்ல நீங்க விட்டதே போதும், யார் இந்த வீட்டுக்கு திரும்பி வரப்போறா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு செந்தில். என்ன கோமதி தனி கொடுத்தன வச்சிடலாம்ல? வச்சிடலாங்க. அவன் இஷ்டப்படுறான், அவனே தனியா போய் இருக்கட்டும் அப்படின்னு உடனே இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அரசிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. என்னங்கப்பா நீங்க பாட்டுல அண்ணனை தனி கொடுத்தனும் போக சொல்றீங்க? நான் அண்ணி இல்லாமலாம் நாங்களாம் இருக்க முடியாது, எனக்கு போர் அடிக்கும். அண்ணி அண்ணன் எல்லாரும் இருந்தா தானப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் பாண்டியன் சொல்றாரு, அண்ணன் தனி கொடுத்தனும் போய் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறான். நம்மெல்லாம் அவன் தேவையில்லைன்னு நினைக்கிறான்ப்பா, நீ விடு அண்ணன் போகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன ரொம்ப சந்தோஷமா இருது. நம்ம செந்திலுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்பா கிட்ட சொல்லி பேசி புரிய வச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா மீனாவோட அப்பாக்கு தான் கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. வீட்டுல தனி கொடுத்தனம் போறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க மாமா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. அவரும் ரொம்ப சந்தோஷமா மீனாவோட அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மீனாவோட அப்பா செந்தில் ரெண்டு பேரும் போய் அந்த கோட்ரஸ போய் பாக்குறாங்க. அதுக்கு தேவையான பர்னிச்சர் முதல் கொண்டு பண்ட பாத்திரம் எல்லாமே மீனாவோட அப்பா அம்மா செந்தில் 3 பேரும் தான் வாங்கி எல்லாத்தையும் போடுறாங்க. இது எதுக்குமே மீனா இன்வால்வ் ஆகவே இல்லை. இவங்க எல்லாரும் தான் இழுத்து போட்டுக்கிட்டு வேலையை செய்யறாங்க. அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கிறது முதல் கொண்டு எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க. மீனா வந்து பார்க்க சொல்றாங்க. மீனாக்கு அதுல எல்லாம் பாக்கறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. நீங்க பாத்துட்டீங்களா விடுங்க போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பால் காய்ச்சறதுக்கு கூட்டிட்டு போறாங்க. எல்லாருமே வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அங்க பால் காய்ச்சறதுக்கு போறாங்க. பார்த்தா பயங்கரமா செஞ்சிருக்காரு செந்தில். இதெல்லாம் பாக்குறாங்க. ஏன் மீனா என்னடி இப்படி பண்ணிருக்கான், மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வருவானா அப்படின்னு கேக்குறாங்க கோமதி. அத்தை வேணும்னாலும் பாருங்க, கண்டிப்பா அடுத்த நாளே ஓடி வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் பண்ண போகும் கொடுமைகள் அவ்வாறு இருக்கும் அப்படின்னு மீனா சொல்றாங்க. என்ன மோடி நீ சொல்ற, பாக்கலாம் பாக்கலாம் அப்படின்னு கோமதி சொன்னோன்னே, அத்தை என்ன நம்புங்க அத்தை, என்ன நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு சொல்றாங்க மீனா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு பாலெல்லாம் காய்ச்சிட்டு வீட்டுல எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. அதுக்கப்புறம் பேசிட்டு அங்க இருந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே எல்லாரும் கிளம்பி போறாங்க. எல்லாரும் போன பின்னாடி 5 நிமிஷம் கூட ஆகல, மீனாவோட பழி வாங்கும் படலம் ஆரம்பிக்குது. இவங்க எல்லாம் போனோடனே அவ்வளவுதான், நம்ம பொண்டாட்டி கூட ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து கதவை சாத்திட்டு மீனாவை அப்படி ஹக் பண்ண போறாரு செந்தில். ஏங்க ஏங்க கொஞ்சம் இருங்க, நீங்க பாட்டுல என்ன உடனே என்ன கொஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் தள்ளி போங்க, தள்ளுங்க தள்ளுங்க. ஏன் மீனா இப்படி சொல்ற? இங்க பாருங்க பாத்திரம் எல்லாம் எப்படி கிடக்குது, முதல்ல இதெல்லாம் எடுத்து போடுங்க. அப்ப நீ என்ன பண்ற? நான் உட்காந்து டிவி பார்க்க போறேன். இது எல்லாத்தையும் எடுத்து விளக்கி கழுவி வைக்கிறீங்க. ஏன் மீனா நீ என்ன பண்ற? அப்போ இங்க பாருங்க தனி கொடுத்தனம் வந்தாச்சு, அங்கதான் நான் வேலை செஞ்சு செஞ்சு ஓஞ்சு போயிருக்கேன். இங்கெல்லாம் என்னால வேலை செய்ய முடியாது. தனி கொடுத்தனம் வந்தாச்சுன்னா நீங்க தான் எல்லா வேலையும் செய்யணும், இல்லன்னா விடுங்க, நான் பேசாம என் மாமியார் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க மீனா. ஐயோ வேணாம் வேணாம் நானே செய்யறேன் அப்படின்னு அங்க இருக்க பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு அப்புறம் கழுவி முடிச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி அப்புறம் பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சு சுத்தம் பண்ணிட்டு அபடா அப்படின்னு வந்து பெட்ல வந்து தொப்பக்கடின்னு படுக்கிறாரு. படுத்து அடுத்த செகண்டே தூங்கிடுறாரு. அப்படியே மீனா பாக்குற
பாக்குறாங்க. வேணும்டா உனக்கு வேணும். இருக்குடா இன்னும் இருக்கு உனக்கு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் படுத்து தூங்குறாங்க. பார்த்தா காலையில 8 மணி ஆகுது. டப்புன்னு முழிக்கிறாரு. பார்த்தா மணி 8. ஐய்யயோ! மணி 8 ஆயிருச்சு. மீனா அப்படின்னு திரும்பி பார்த்தா மீனாவும் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. சரி தூங்கிட்டு இருக்கா அவளுக்கு காஃபி போட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து, மீனா டார்லிங் எழுந்திரி அப்படின்னு சொல்லி மீனாவை எழுப்பி விடுறாங்க. மீனாவும் என்னங்க அப்படின்னு முழிக்கிறாங்க. பார்த்தா காஃபியும் கையுமா நிக்கிறாரு. ஆஹா! ஃபார்முக்கு வந்துட்டாரு போல இருக்கே மனுஷன் அப்படின்னு நினைச்சிட்டு காஃபியை வாங்கி குடிக்கிறாங்க. சரி மீனா சாப்பிட்ட புட்டுன்னு எழுந்திரிச்சு கிளம்பு நம்ம ஆபீஸ்க்கு போகணும். சமையல முடிச்சுன்னா நம்ம ஆபீஸ் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. செந்தில் என்னது சமையலா? வாய்ப்பே இல்ல ராஜா. நான்லாம் சமையல் பண்ண முடியாது. நீங்க சமையல் பண்ணுங்க இல்லாட்டி ஹோட்டல்ல வாங்கி கொடுங்க. 2 பண்ணலைன்னா நான் என் மாமியார் வீட்டுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ எதுக்கு எடுத்தாலும் மாமியார் வீடு மாமியார் வீடுனே சொல்லிட்டு இருக்காத மீனா. சரி விடு ஹோட்டலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு 2 பேர் நல்லா ஒரு புடி பிடிக்கிறாங்க. பில்லும் வருது. எடுத்து பாக்குறாரு. என்னடி 1000 ரூபாய் வந்திருக்குது. ஓ 1000 ரூபாய் வந்துருச்சுங்களா? சரி சரி கொடுங்க கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கும் சந்தோஷமா கொடுக்குறாரு. மத்தியானம் பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க மீனா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. மத்தியானம் லஞ்சு பாத்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு மேல வருது. ஏன் என்னடி சாப்பிட்டோம் ஒண்ணுமே சாப்பிடல 1500 ரூபாய் வந்திருக்குது. எங்க வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் நான்வெஜ் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் அப்படிதான் செலவாகும். இதே கம்மி தான் நம்ம சாப்பிட்டது அப்படின்னு மீனா சொல்றாங்க. சரி மீனா நீ வேலையை முடிச்சுட்டு வந்தோடனே ஒரு பார்க்க போயிட்டு நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கேக்குறாரு. சரி சரி போலாம் போலாம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வேலையை முடிச்சுட்டு 2 பேரும் பார்க்குக்கு போறாங்க. பார்க்குக்கு போனா அங்க இருக்கிற பொருட்கள்லாம் வாங்குறாங்க. அது ஒரு 500 ரூபாய் செலவாகுது. வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வர்றப்பயே மீனா சொல்றாங்க நாளைக்கு ஹோட்டல்ல எல்லாம் வேணாம். இப்பயே 2500 ரூபாய்க்கு பக்கம் 3000 ரூபாய் பக்கம் செலவாயிருச்சு. அதனால நாளைக்கு நம்ம சமையல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி மீனா நம்ம என்னென்ன பொருள் வாங்கணும்னு சொல்லி நம்ம சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சூப்பர் மார்க்கெட் போறாங்க. அங்க போனா நம்ம மீனா சும்மா இருப்பாங்களா? வேண்டாத பொருட்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு இந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5000 ரூபாய்க்கு பில்ல நீட்டுறாங்க. ஏன் என்னடி இது? நான் மளிகை ஜாமானோ காய்கறி எல்லாம் வாங்கினது ஒரு 1500 ரூபாய் கூட வரல. நீ வாங்கினது 5000 ரூபாய் பக்கம் வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க இத வாங்கி தர்றீங்கன்னா நான் வருவேன். இல்லையா நேரா என் மாமியார் வீட்டுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. ஆடாடாடா ஆவுனா ஓ மாமியார் வீட்டுக்கு போறான்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற விடு வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு 6500 ரூபாய்க்கு மேல செலவு வந்துருது. என்னடா நடக்குது இங்க? நம்ம தனி கொடுத்தனம் வந்து ஒரு 2 நாளும் கூட ஆகல. அதுக்குள்ளேயே இவ்வளவு செலவா இருக்குதே. நம்ம வாங்குற சம்பளத்துக்கு மேல செலவாகும் போல இருக்குதே அப்படின்னு யோசனை பண்றாரு. சரி புதுசா வந்திருக்கோம்ல அது இதுன்னு மீனா ஆசைப்பட்டு வாங்கதான் செய்வா. அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வர்றாரு வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து உள்ள நுழையிறாங்க. மீனா வந்தோடனே தொச்சக்கடின்னு போய் சோஃபால படுத்துக்கிறாங்க. ஏங்க எனக்கு ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஒரு காஃபி போட்டு கொண்டு வர்றீங்களா? அடியே நானும் உங்க கூட சுத்திட்டு தாண்டி வந்திருக்கேன். எனக்கும் டயர்டா தான் இருக்கும். அதெல்லாம் முடியாது போ நீயே காஃபி போடு அப்படிங்கிறாரு. செந்தில் இங்க பாருங்க நீங்க காஃபி போட்டு குடுக்கலன்னா போதும் நிறுத்து. காஃபி போட்டு குடுக்கலன்னா உன்னோட மாமியார் வீட்டுக்கு போயிருவா அதானடி சொல்ற? கரெக்டுங்க அதாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. போட்டு தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் காஃபியை போட்டு கொண்டு வந்து குடுக்குறாரு. மீனா அதை வாங்கி குடிக்கிறாங்க. என்னங்க இது நல்லாவே இல்ல காஃபி. சர்க்கரை ரொம்ப கம்மியா இருக்கு. கொஞ்சம் சர்க்கரை போட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுறாங்க. ஏய் நேரடி எல்லாம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரை கலந்து கொண்டு வந்து குடுக்குறாரு. இப்ப கரெக்டா இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போட்டிருக்கலாம் அப்படிங்கிறாங்க மீனா. போதுண்டி நிறுத்திக்கோ. இதோட நிறுத்து. காஃபி குடிச்சிட்டேல்ல போய் சமையல பாரு. லேட் ஆயிடுச்சு நம்ம படுத்துட்டு காலையில எழுந்திருக்கணும்ல. மணி இப்பயே 9 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் எனக்கு ஒரே டயர்டா இருக்குங்க. கை கால்லாம் வலிக்குதுங்க. எனக்கு தூங்குறேங்க. நீங்க 2 தோசை மட்டும் எனக்கு ஊத்தி கொடுத்துறீங்களா? செல்ல புருஷன்ல அப்படின்னு சொல்றாங்க மீனா. என்னடி போக போக இப்படி மாறிட்டு இருக்கிற? சமையலே பண்ண மாட்டேங்கிற? நான் என்ன தண்ணி பண்றதுடி? 2 தோசை மட்டும் ஊத்தி கொடுத்தா போதுமா? தொட்டுக்க சட்னியோ சாம்பாரோ ஏதோ ஒண்ணு வேணும்ல. அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாதுடி அப்படின்னு சொல்லவும் பரவாயில்ல கத்துக்குங்க நான் சொல்றேன். நீங்க அப்படியே நான் சொல்றதை கேட்டுக்கிட்டே செய்யுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுவும் அன்னைக்கு இன்னும் சாம்பார் வைக்கிறேன்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி மீனா சொல்ல ஒவ்வொன்னவா செந்தில் செய்யறாரு. ஐயோயோ சாமி சமையல் இவ்வளவு கஷ்டமா அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இதை வந்து நம்ம மீனா கிட்ட சொன்னோம்னா அவ உடனே நான் தனி கொடுத்துரும் போன தப்பு அப்படி இப்படின்னு லெக்சர் அடிக்க ஆரம்பிச்சிருவாளேன்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு அவரும் சமையல் பண்றாரு. சமையல் பண்ணி முடிச்சா பாத்தீங்கன்னா பாத்திரத்தெல்லாம் நைட்டே கழுவி வச்சுட்டு படுக்கணுங்கிறாங்க. இங்க வர மீனா
நைட் எல்லாம் விளக்க முடியாது மீனா. காலையில எழுந்திரிச்சோன்னா கொஞ்சம் 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருப்போம். நீ பாத்திரத்த விளக்கு, நான் பாத்திரம் கழுவுறேன். இப்ப சரியா? அப்படின்னு சொல்லவும், ஆ சரி, சரி காலையில பார்க்கலாம் அப்படின்னு படுத்து தூங்குறாங்க. தூங்குன மீனா பாத்தீங்கன்னா காலையில ஆகுது. எழுந்திருக்கிறாங்க. ஏங்க ஏங்க அப்படின்னு மீனா செந்தில எழுப்புறாங்க. செந்தில் பாத்தீங்கன்னா நைட்டு சமையல் செஞ்சதுலயே டயர்டா போயிட்டாரு. என்ன மீனா அப்படின்னு டயர்டா எழுந்திருக்கிறாரு. என்னங்க நீங்க பாட்டுல இப்படி படுத்துக்கிட்டு இருக்கீங்க? எழுந்திரிங்க. இதுக்குடி எழுந்திரிக்க சொல்ற? மணி பாருங்க எத்தனையாச்சு. எனக்கு லேட் ஆச்சு குளிக்கணும் நானு. அதான் ஹீட்டர் மாட்டிருக்கல, ஹீட்டரை போட்டு குளிப்போ. இங்க பாருங்க இந்த ஹீட்டர்ல எல்லாம் எனக்கு வேண்டாங்க தண்ணி. நீங்க சுடுதண்ணி வச்சு தரணும். நீங்க தான் என்ன மகாராணி மாதிரி தாங்குறேன்னு சொன்னீங்களா, அப்ப சுடுதண்ணி வச்சு தாங்க. ஏண்டி ஹீட்டர் இருந்தும் எதுக்குடி சுடுதண்ணியை வச்சு தர சொல்ற? ஏங்க பண்ணி குடுக்குறீங்களா இல்ல என் மாமியார் வீட்டுக்கு போட்டுமா? ஐயோ சாமி போதுண்டி நிறுத்து. சுடுதண்ணி தானே வச்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி தூக்கத்திலேயே சுடுதண்ணியை வச்சு தூக்கத்திலேயே கொண்டு வந்து பக்கெட்ல ஊத்துறாரு. இதுல வேற பாதி தண்ணி கால்ல ஊத்திக்கிறாரு. ஐயோ அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு வெளியே ஓடி வர்றாரு. என்னாச்சுங்க என்னாச்சு? கால்ல சுடுதண்ணியை ஊத்திக்கிட்டேன்டி அப்படின்னு சொல்றாரு செந்தில். இதுக்கு தாங்க நம்ம கூட்டு குடும்பமா இருந்தோம்னா ஆளாளுக்கு ஒரு வேலையை செய்வோம், ஈஸியா இருக்கும். தனி கொடுத்தனம்லாம் இப்படித்தான். போதும் நிறுத்து. உனக்காக என்ன வேணுமோ நான் செய்யறேன்ல, அப்புறம் என்ன பேசாம இரு அப்படின்னு சொல்றாரு செந்தில். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா செந்தில் அப்புறம் மீனா எல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் கிளம்புறாங்க. ஏங்க ஒரு நிமிஷங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. என்னாச்சு மீனா? இல்லைங்க என் துணியில நிறைய இருக்குது, அவ்வளவுதானே. வாஷிங் மிஷின்ல போட சொல்லுவேன், நானே போட்டுக்கிறேன் குடு. ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. வாஷிங் மிஷின்ல போட்டா எனக்கு துணிலாம் பிடிக்காதுங்க, அழுக்கெல்லாம் போகாது. அதனால கையிலேயே துவைச்சு அலசி காய போடணும், அதுதான் எனக்கு பிடிக்குங்கிறாங்க. அடியே மீனா நீ ஓவரா பண்ணிட்டு இருக்கடி. ஏங்க ஓவராலாம் ஒன்றும் பண்ணலைங்க. நான் சொன்னதை செஞ்சா நான் இங்க இருப்பேன், இல்லாட்டி என் மாமியார் வீட்டுக்கு போயிடும். ஐயோ தாயே, இப்ப என்ன துணி ஏன் கையால துவைக்கணும் அவ்வளவுதானே? அவ்வளவுதாங்க. சரி விடு நான் துவைச்சுக்கிறேன், நீ கிளம்பு ஆபீஸ்க்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆஹாஹா, நீங்க என்ன ஆபீஸ்ல கொண்டு போய் விட்டுட்டு துணியை துவைச்சு இப்ப காய போட்டுட்டு அப்புறம் நீங்க ஆபீஸ் போங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கொண்டு போய் ஆபீஸ்ல விட்டுட்டு இவர் ஒரு மணி நேரம் லீவு கேட்டுட்டு வீட்டுல வந்து துணியெல்லாம் துவைச்சு அதுக்கப்புறம் பாத்திரத்தை எல்லாம் விலைக்கு முடிச்சு வீடெல்லாம் கூட்டி அதுக்கப்புறம் தொடச்சு எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறாரு. மத்தியானம் பார்த்தா 1:30 மணி ஆகுது. ஐயோ கடவுளே, இவ்வளவு கஷ்டமா இந்த பொம்பளைகளோட வேலை? இப்பதான் எனக்கு புரியுது சாமி. நம்ம ஹாயா ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு இருந்தோம், ஆனா இவ்வளவு கஷ்டமா பெண்களோட வேலை? இங்க வீட்டுலயும் பெண்கள் வேலை செஞ்சுட்டு ஆபீஸ்லயும் போய் வேலை செஞ்சு அப்பா கஷ்டமாடா சாமி இது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு பேசாம நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம வீட்லயே இருந்திருக்கணுமோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாரு செந்தில். அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆகுது. ஆபீஸ்ல இருந்து வரும்போதே பாத்தீங்கன்னா மீனா கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த கடைக்குன்னு பார்த்தா துணி கடைக்கு போகணும்னு சொல்றாங்க. தாராளமா வா மீனா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா மீனாவை கூப்பிட்டுட்டு போறாரு செந்தில். வேணும்னே பாத்தீங்கன்னா மீனாவும் அவங்களுக்கு அந்த செலவு வேணும் இந்த செலவு வேணும்னு ஒரு 20,000 ரூபாய்க்கு மொய் வைக்கிறாங்க. ஆஹா என்னடா இது, பாக்கெட் காசு பூரா தீந்து போயிரும் போல இருக்கே, சம்பளத்துக்கு மேல செலவாகும் போல இருக்கே அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாரு செந்தில். மீனா 20,000 ரூபாய்க்குள்ள துணி வேணுமா மீனா? இனிமேல் தான் அப்படித்தாங்க எனக்கு பிடிச்ச மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி வந்து நான் புடவை எல்லாம் வாங்கிக்குவேன் சரியா அப்படின்னு சொல்றாங்க மீனா. ஆஹா இதோட முடிஞ்சிரும்னு நினைச்சேன், ஆனா ரயில் பயணம் மாதிரி தொடர்ந்துகிட்டே போகுதேடா சாமி அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காரு செந்தில். அப்புறம் வண்டியில பாத்தீங்கன்னா 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. எங்க இங்க நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. என்ன மீனா, இந்த வழியில நான் ஒரு கடை பார்த்தனே, நீங்க கொஞ்சம் போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கவும் போய்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு லேடிஸ் ஜுவல்லரி ஷாப் ஒன்று இருக்கு. இங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த கடைக்குள்ள போய் வேற ஏகப்பட்ட பொருட்களை வாங்குறாங்க. கம்மல் என்ன, செயின், ஜிமுக்கா, அப்புறம் ஸ்லிப்பர், ஏகப்பட்ட ஸ்லிப்பர் வாங்குறாங்க. 1 2லாம் வாங்கல, ஏகப்பட்டது வாங்குறாங்க. ஏண்டி இதுக்குடி இத்தனை செருப்பு வாங்குறா? எங்க இனிமேல் அப்படித்தாங்க மாசம் மாசம் இது மாதிரி கூட்டிட்டு வந்து என்ன வாங்கி கொடுக்கணும் சரியா அப்படிங்கிறாங்க. ஐயோ என்னால முடியாதுடா சாமி அப்படின்னு செந்தில் ஒரு பக்கம் மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு இருக்காரு. மனசுக்குள்ள அப்படியே குமுறிக்கிட்டு இருக்காரு. ஏண்டா நம்ம தனி கொடுத்தன வந்தோம் அப்படின்னு வேற நினைச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போனா பயங்கரமான ஷாக் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 10 15 பேர் வந்து நிக்கிறாங்க. இது எல்லாமே மீனா பிளான் பண்ணி தான் செய்யறாங்க. என்ன மீனா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க? ஆமாங்க, இனிமேல் மாசம் மாசம் இது மாதிரி பார்ட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எல்லாரும் பார்ட்டி வைக்கிறதுக்காக வர சொல்லியிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயங்க, நம்ம வீட்ல இத்தனை பேத்துக்கு சமையல் செய்ய முடியாது, நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டேன், அதையெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க மீனா. முடிஞ்சது கதை அப்படின்ட்டு பில்லி எவ்வளோடி அப்படின்னு கேக்குறாங்க.
சும்மா சும்மா 15,000 தாங்க அப்படிங்கிறாங்க. ஐயையோ! முடிஞ்சுது என் சம்பளமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு செந்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி போகுது. எல்லாரும் செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்புறாங்க. அப்படியே செந்தில் சொல்றாரு மீனா கிட்ட, இந்த மாசம் சம்பளம் என்னோடது. நம்ம குடி வந்து 10 நாளும் கூட ஆகல. அதுக்குள்ள முடிஞ்சு போச்சு. இனி உன் சம்பளம் தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு செந்தில். அதுக்கு மீனா சொல்றாங்க, அப்படிலாம் விட முடியாது கண்ணு. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. நான் கேட்டதெல்லாம் நீ தான் வாங்கி தரணும். நான்லாம் காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன மீனா இப்படி சொல்ற? ஏங்க அப்படித்தாங்க இனிமேல்லாம் தனி கொடுத்தன போகணும் போகணும் நீங்களாம் வந்தீங்கல்ல, நீங்க தான் எல்லா செலவும் பண்ணும். இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. செந்திலுக்கோ செம்ம கடுப்பு. பேசாம போய் படுத்துறாரு. அப்படியே எட்டி பாக்குறாங்க. செம்ம கோவத்துல செந்தில் படுத்திருக்கிறத பார்த்துட்டு ஒரு மெசேஜ குடுக்குறாங்க ராஜிக்கு. பிளானு ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குது. ஏன்டா தனி கொடுத்தனம் வந்தோன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ராஜி. ஆனா வாய் வார்த்தையை அவர் சொல்லவே இல்ல. மனசுக்குள்ளதான் நினைச்சிட்டு இருக்காரு, இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு அவரு நான் தனி கொடுத்தனமே வேண்டாண்டா சாமி, நம்ம வீட்டுக்கே போயிடலான்னு நினைப்பாரு பாரு அப்படின்னு ராஜிக்கு ஒரு மெசேஜ தட்டி விடுறாங்க. இத பார்த்துட்டு கோமதி கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க. என் மீனா கிட்ட பேசணும்டி, காலையில பேசுனது அப்படின்னு சொல்றாங்க. கோமதி, அத்தை காலையில தான் பேசுனீங்களா, மாமா இருக்கிறப்ப எதுவுமே நீங்க பேசாதீங்க, அவர் ஏதாச்சும் புரிஞ்சுக்கிட்டாருன்னா அப்புறம் உஷாராயிருவாரு அப்படின்னு ராஜி சொல்றாங்க. ஆமாண்டி நீ சொல்றது கரெக்ட் தான், அவன் உஷாரானாலும் உஷாராயிருவான், வேண்டாம் வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேசாம விட்டுறாங்க கோமதி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்குது. வேலை செஞ்சு செஞ்சு மனுஷன் துரும்பா இழைச்சு போயிட்டாரு. கடன் வாங்கி செலவு செய்யறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. இதுல வேற கடன் வாங்குறதுக்கு பதிலா லஞ்சம் வாங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு செந்தில் போக ஆரம்பிக்கிறாரு. நிறைய லஞ்சம் வாங்க ஆரம்பிக்கிறாரு. மீனா கேக்குறது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. மீனாக்கு என்னடா இது, ஒரு மாசத்துல வர்ற வருமானத்தை நம்ம 10 நாள் 15 நாளே செலவு பண்ணிடுறோம், இதுக்கு மேல பயவுல எங்க போய் காசு கடனை வாங்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மீனா. ஆனா லஞ்சம் வாங்கி தான் இது எல்லாத்தையுமே செந்தில் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியாம போயிருது. லஞ்சம்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, வர்றவங்க போறவங்க அத்தனை பேத்துக்கிட்டையும் லஞ்சம் வாங்க ஆரம்பிக்கிறாரு. இத மீனா கிட்ட சொல்லல. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா மீனா செக் பண்ணி பாக்குறப்போ பீரோல ஏகப்பட்ட பணம் இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு தெரியல. உடனே ராஜிய வீட்டுக்கு வர சொல்லி இந்த பணத்தை எல்லாம் காமிக்கிறாங்க. கதிரும் கூட வந்திருக்காரு. எப்படி இந்த பணம் எல்லாம் வருதுன்னு தெரியல, கடன் வாங்குறாரா என்னமோ தெரியல, எனக்கு பயமா இருக்கு. நம்ம ஒரு பிளான போட்டுட்டு வந்தா இவர் ஒரு பிளான பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீங்க தான் இத பாக்கணும் அப்படின்னு கதிர்கிட்ட சொல்றாங்க. அண்ணி கவலைப்படாதீங்க நீ, நான் என்னன்னு பாக்குறேன், அண்ணனை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு போன் கால் மீனாக்கு வருது. ஹலோ அப்படின்னு எடுத்து பேசுறாங்க. உங்க பேரு மீனாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா சார், நீங்க யாரு? செந்திலோட ஒய்ஃப் தானே நீங்க? ஆமா சார். ஆமா சார், எதுக்கு சார் கூப்பிடுறீங்க, நீங்க யாரு அப்படின்னு சொல்லவும், நாங்க லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்து கால் பண்றோம். உங்க கணவர் அளவுக்கு மீறி லஞ்சம் வாங்கினதுனால அவரை கைது பண்ணியிருக்கோம், நீங்க வாங்க ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொன்னோடனே பதறி போயிடுறாங்க மீனா. சரி சார் இப்பவே வர்றேன் அப்படின்ட்டு போனை கட் பண்ணிட்டு நடந்த விஷயத்த ராஜி கிட்டையும் கதிர்கிட்டையும் சொல்றாங்க. 2 பேரும் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. அக்கா அப்ப பணம் எல்லாம் கடன் வாங்கலக்கா, இவர் லஞ்சம் வாங்கியிருக்காரு. ஆமா ராஜி, நான் இப்படி பண்ணுவாரு நினைக்கவே இல்ல. நான் பண்ற கொடுமையில இந்த கூட்டு குடும்பம் தான் பெஸ்ட், தனி கொடுத்த வேண்டான்னு நினைப்பாருன்னு நினைச்சா இப்படி லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா பீரோல வச்சிருந்த பணத்தை பூரா எடுத்துக்கிட்டு நேரா லஞ்ச ஒழிப்புத்துறை ஆபீஸ்க்கு மீனா ராஜி கதிர் 3 பேரும் அங்க போறாங்க. போய் அங்க இருக்கிற பணத்தை பூரா லஞ்ச ஒழிப்புத்துறை ஆபீசர் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட கொடுத்துட்டு, அவர் தெரியாம பண்ணிட்டாரு அப்படி மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல நடந்த விஷயம்லாம் இருக்குல்ல அது எல்லா விஷயத்தையும் சொல்லி, இவரு இதனாலதான் இப்படி லஞ்சம் வாங்கிட்டாரு, அவரை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா. அதுக்குள்ள ராஜி மீனாவோட அப்பாவுக்கு கால் பண்ணிடுறாங்க. மீனாவோட அப்பாவும் வர்றாரு. என்ன மாப்பிள்ள இப்படி லஞ்சம் வாங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை ஆபீசர் கிட்ட அவரும் பேசுறாரு. மீனாவும் கெஞ்சுறாங்க, கதிர் எல்லாருமே பேசுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஆபீசர் என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாதுமா, வேணா ஒண்ணு வேணா பண்ணலாம், உங்க அப்பா தாசில்தார் சாரா இருந்தனால எனக்கு வேற வழி இல்ல, நான் ஒரே ஒரு ஐடியா வேணா பண்றேன், இவரு கேஸ் புக் பண்ணாம இவரை வேணா வெளியே விட்டுறலாம், ஆனா இவரோட வேலைக்கு கேரண்டி இல்ல, இவருக்கு வேலை போறது உறுதி அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே பதறி போறாங்க. வேற வழி இல்லம்மா, ஒண்ணு அவரு ஜெயிலுக்கு போகணும், இல்லைன்னா வேலையை விட்டு நிக்கணும், ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாதான் ஆகும் அப்படின்னு சொல்லவும் மீனா சொல்றாங்க, சரி சார் அவரை வேலையை விட்டு நின்றுக்குவாரு, நீங்க
நீங்க அவர விட்டா போதும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் பேசி முடிச்சிடுறாங்க. சரி அவரு வேலைய விட்டு ரிசைன் பண்ண சொல்லிரு. நாங்க இவர விட்டுறோம் அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறை ஆபீசரும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் செந்தில கூப்பிட்டு வச்சு வேலைய ரிசைன் பண்றதுக்கான சைன போட சொல்றாங்க. போடவே மாட்டேன்னு சொல்றாரு செந்தில். அப்பதான் மீனா சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க நீங்க சைன் போட்டா வேலை மட்டும்தான் போகும். சைன் போடலைன்னா உங்க மானமும் உங்க வீட்டு மானமும் சேர்ந்து போகும். நீங்க ஜெயில்ல போய் கழி திங்க வேண்டியதான். எப்படியும் குறைஞ்சது ஒரு 5 வருஷம்னாச்சும் நீங்க தண்டனை அனுபவிக்கணும். ரொம்ப ரிஸ்க்குங்க அப்படின்னு விஷயத்த சொல்றாங்க. கூடவே மீனாவோட அப்பாவும் சொல்றாரு, என்ன மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலையை உங்களுக்கு வாங்கி தந்தேன். இப்படி பண்ணிட்டீங்களே மாப்பிள்ள. ஆனா வேற வழி இல்ல. நீங்க உங்களை காப்பாத்திக்கணும்னா நீங்க வேலையை விட்டுதான் ஆகணும் அப்படின்னு மீனாவோட அப்பாவும் சொல்றாங்க. இவங்க எல்லாரும் சொல்றத பார்த்துட்டு சரி நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்றாரு. கதிர் சொல்றாரு, கவலைப்படாத அண்ணா, எப்படி திரும்ப ஏதாச்சும் பண்ணலாம். நீ இப்போதைக்கு சைன் போடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. செந்தில் ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலையை வாங்கணும், கடைசியில வேலை போச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே சைன் போடுறாங்க. இப்போ என்ன செந்திலுக்கு வேலை போச்சு. செந்தில கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. நேரா பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் செந்திலோட வீட்டுக்கு தான் வந்து அப்படி சோகமா எல்லாம் உட்காந்துருக்காங்க. இப்படி பண்ணுவாருன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு மீனாவும் சோகப்பட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் பாண்டியன் கோமதி 2 பேரும் வர்றாங்க. கோமதி வந்தோடனே செந்தில் கணத்துல பலார்னு ஒரு அடி வைக்கிறாங்க. ஏண்டா தனி கொடுத்துன போறேன் தனி கொடுத்துன போறேன்னு குதிச்சேலடா. இப்ப வேலையை விட்டதான் மிச்சம். வேலைதான் போச்சு உனக்கு. இப்ப என்ன பண்ணுவ? இந்நேரம் உங்க மாமனார் மட்டும் பேசாம இருந்திருந்தாருன்னா உனக்கு வேலை போனதும் இல்லாம ஜெயிலுக்கும் போயிருப்ப. ஏன்டா இவ்வளவு கேவலமான புத்தி போகுது உனக்கு அப்படின்னு திட்டவும், அம்மா இப்ப நான் நல்லாவே உணர்ந்துட்டம்மா, என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்றாரு செந்தில். இப்ப புரிஞ்சு என்ன பண்றது, அதெல்லாம் முதல்ல புத்தி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு பாண்டியன். அப்போ ராஜி சொல்றாங்க, விடுங்க மாமா, நம்ம இப்ப பேசி என்ன பண்றது, அக்காவும் மாமாவும் நம்ம வீட்டுக்கே வரட்டும், அதுக்கப்புறம் எந்த நாள் யோசனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா மாமா, நாங்க அங்கேயே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும், நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்றாரு. அதுக்கப்புறம் செந்தில் பாண்டியன் வீட்டுக்கே திரும்பவும் வந்துடுறாரு. ஒரே சோகத்துல இருக்காரு. நான் எப்படியோ வாழணும்னு நினைச்சேன், கடைசியில இப்படி வேலை போய் உட்காந்துருக்கனே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாண்டியன் சொல்றாரு, டேய் இன்னி வேலையெல்லாம் இன்னி தேடி கண்டுபிடிச்சு வேலைக்கு சேர்றதெல்லாம் இது ஆகக்கூடிய விஷயமே இல்லை. நான் ஒண்ணு பண்றேன், நம்ம பாண்டியன் ஸ்டோரை டெவலப் பண்ணலான் இருக்கேன். நான் இப்ப பார்த்துட்டு இருக்க கடையை சரவணம் பார்த்துக்கிட்டோம், இன்னொரு கடை ஒண்ணு வச்சு கொடுக்குறேன், அதை நீ பாரு, நம்ம பிரான்ச் கடையா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மாசத்துக்கு இவ்வளவு காசுன்னு செந்திலும் சரவணனும் அந்த கடையில ஒரு காசை எடுத்துக்கிட்டோம். எக்ஸாம்பிள் ஒரு 20,000 30,000 இப்படி ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு பாண்டியன். எங்க ஓகே சொல்லுங்க அப்படின்னு மீனா கஞ்சாட காமிக்கிறாங்க. வேற வழி இல்லையே, தொழிலும் இல்ல, என்ன பண்றது, வேலைக்கு நீ போக முடியாது. எங்க போனாலும் லஞ்சம் வாங்கினவன்னு வேலைக்கும் சேர்த்த மாட்டாங்க. கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் சேர முடியாது, பிரைவேட் ஆபீஸ்லயும் சேர முடியாது. வேற வழி இல்ல, இனி நம்ம வாழ்க்கை மளிகை கடை தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு செந்தில். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தப்பா உணர்றாரு. அப்பா மன்னிச்சிருங்கப்பா, நான் தெரியாம இப்படி தனியா போகணும்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல விடுறா, இருக்கட்டும் விடு. டேய் பழனி மாமா, இல்லடா பழனி, அந்த கோயில் ஸ்ட்ரீட்ல ஒரு கடை வருதுன்னு சொன்னேல. ஆமா மாமா, 2-3 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க. அந்த கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துருடா, அந்த கடையை ஆரம்பிச்சிடலாம். அந்த கடையை நீயும் செந்திலும் பாருங்க, இங்க இருக்கிற கடைய நானும் சரவணனும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பாண்டியனா. சரி மாமா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரே சோகமா ரூமுக்குள்ள போறாரு செந்தில். மீனாக்கு மனசு கஷ்டமா இருக்குது. செந்தில்கிட்ட போய், சாரிங்க, நான் இங்க வீட்டுக்கு வரணும் தான் இது மாதிரி எல்லாம் பண்ணேன், ஆனா நீங்க என்னடானா இப்படி லஞ்சம் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல மீனா, நீ பண்ணதும் ஒரு நல்லதுக்கு தான். நானும் தனி கொடுத்துன போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சிட்டேன். இப்பதான் தெரியுது, அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அக்கா அண்ணன் இவங்களோட பாசத்தை எல்லாம் விட்டுட்டு அங்க போய் இருக்கிறத விட இவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும், அதுதான் நல்லது மீனா. கூட்டு குடும்பம் தான் பெஸ்ட் மீனா. என்ன இருந்தாலும் நம்மள அரவணைச்சுக்குவாங்க. இப்ப பாத்தியா, அப்பா எனக்குன்னு தனியா ஒரு கடையே வச்சு தரேங்கிறாரு. அவரோட அன்பை நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அங்க கோமதியும் வர்றாங்க. அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறாரு செந்தில். டே விடுறா எல்லாம் சரியாயிரும்டா, நீ அப்பா பத்தி இப்ப தப்பா நினைச்சதெல்லாம் மாறிடுச்சுல்ல. மாறிடுச்சுமா, பாவம்மா அப்பா, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அவர் என்னோட நல்லதுக்கு தான் சொல்லி இருக்காரு அப்படின்னு செந்தில் சொல்றாரு. சரிடா, இவ்வளவுக்கு புரிஞ்சுக்கிட்டதே போதும்,
இனிமேல்னாச்சு நம்ம எல்லாரும் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கலாம் சரியா அப்படின்னு சொல்றாங்க கோமதி. கண்டிப்பாம்மா, என்ன ஆனாலும் சரி உங்களை யாரையும் நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், தனி கொடுத்தன போகவும் மாட்டேன் அப்படின்னு செந்தில் ஃபீல் பண்ணி கோமதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த ரூமுக்கு வெளியே நின்னு கேட்டுட்டு இருக்காரு பாண்டியன். அவர் மனசு மாறினதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு பாண்டியன். பாண்டியன் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா அந்த கோயில் தெருவுல இருக்கக்கூடிய கடை பிடிக்கிறாங்க. அந்த கடை பாத்தீங்கன்னா இப்போ வச்சிருக்க கடையை விட ரொம்ப பெருசு. அந்த கடைக்கு பொறுப்பு செந்திலும் பழனியையும் விட்டுறாங்க. இதுல வேற என்ன பண்ணிடுறாங்கன்னா, செந்திலுக்கு ஒரு அமௌண்ட், பழனிக்கு ஒரு அமௌண்ட் மாசம் மாசம் கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க. பழனி சொல்றாரு, அதெல்லாம் வேண்டாம் மாமா, எனக்கு எதுக்கு மாமா இதெல்லாம், சாப்பாடு போடுறீங்க, தேவைன்னா உங்ககிட்ட காசு கேட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லடா உனக்குன்னு சம்சாரம் வந்துருச்சு. செந்திலி இந்த காசு இல்லாதனால தானே தனி கொடுத்தன போகணும்னு நினைச்சான். அவன் சம்பாதிக்கணும், அவன் இஷ்டப்படி வாழணும்னு நினைச்சான். நான் ஏன் இதை நினைக்காம விட்டுட்டேன்னு தெரியலடா. அவங்கவுங்களுக்கு குடும்பம் ஆச்சு, அவங்கவுங்களுக்கு செலவுன்னு இருக்கும்னு நினைக்கல. மன்னிச்சிருக்கடா, நான் தாண்டா தப்பு பண்ணிட்டேன். அதனாலதான் மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் உங்க 2 பேர்த்தையும் எடுத்துக்க சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டே செந்திலு, உனக்கு இந்த காசு போதுமில்ல, 20 30,000 ரூபாய் எவ்வளவு வேணா எடுத்துக்க போதுமில்ல அப்படிங்க. அப்பா இது எனக்கு ரொம்ப போதும்பா, தாராளமா இருக்கும்பா அப்படின்னு சொல்றாரு. டே பழனி, உனக்கும் எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ அப்படிங்க. மச்சான் ஒரு 5,000 ரூபாய் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேக்குறாரு. டேய் 5,000 ரூபாய் வச்சு என்னடா பண்ணுவ, எடுத்துக்கடா காசு, நீ சேர்த்தி வையும், உன் சம்சாரத்துல கொடுத்து சேர்த்து வைக்கவும் சொல்லு, நீயும் சேர்த்து வைய அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மச்சான் எனக்கு எதுக்கு அப்படிங்கவும், இல்லடா நீ ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மச்சான் எனக்கு எல்லாம் எதுக்கு அப்படின்னு சுகன்யா சொல்றாங்க. ஏங்க அதான் மாமா குடுக்குறேன்னு சொல்றாங்கல்ல, வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. கம்பல் பண்ணனால பழனியும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ செந்திலும் பழனியும் இந்த கடையை சூப்பரா நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. மெயின் பாண்டியன் ஸ்டோர் இருக்குல்ல, அதுவும் சரவணனும் பாண்டியனும் பயங்கரம் சூப்பரா நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. வீட்டுல எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. செந்தில் ஒரு முடிவுக்கே வந்துடுறாரு, அப்பா சாமி தனி கொடுத்தனமே வேண்டாண்டா, நம்ம கூட்டு குடும்பம்